வணக்கம். அனைவருக்கும் மதிய வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு சப்ஜெக்டா நம்ம நேத்தே செலக்ட் பண்ணிட்டோம். நாம இன்னைக்கு என்ன நடத்தணும்ட்டு நேத்தே செலக்ட் பண்ணிட்டோம். என்ன சப்ஜெக்ட் இது? விக்டிம் காம்பன்சேஷன். விக்டிம் காம்பன்சேஷன். அதனால நம்ம விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம்ஸும் சில ஜட்ஜ்மெண்ட்ஸும் படிச்சுட்டு வர சொன்னோம். ஓகேவா? நம்ம ஆப்ஜெக்ட் ஆஃப் தி விக்டிம் காம்பன்சேஷன் நிறைய நம்ம படித்தோம். நீங்க கூகுள்லாம் போய் சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய கதைகள்லாம் இருக்கு. ஹவு தி விக்டிம் காம்பன்சேஷன் டெவலப்ஸ் இன் தி இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படின்லாம் போயிட்டு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், நிறைய கதை இருக்கும். படிச்சுக்கிறீங்களா இல்லையா? யாருன்னா போயிட்டு நான் சொன்னன்றதுக்காக நைட்டு எல்லாம் கூகுள் பண்ணி பார்த்து கூகுள் படிச்சிங்களா இல்லையாடா? யாரெல்லாம் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணீங்க? நாளைக்கு சார் கிளாஸ் நடத்துறாரு, நாம ஒரு 4 பாயிண்ட் எடுத்து விடலாம், நாம சாரோட அதிகமாக படிச்சுன்னுக்கிறோம் அப்படின்னு காமிக்கலாம் நாளைக்கு கிளாஸ்ல அப்படிலாம் யாரா போய் தேடினீங்களா? நீங்களாம் எங்கன்னா நிறைய படிச்சுட்டு வந்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்பீங்களான்னு நான் போய் தேடி இருந்தேன். எதுக்குடா வம்பு, இவங்க கிட்ட மாட்டிக்கூடாதுன்னு. அதுல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஜஹாங்கீர் அப்படின்னு ஒரு ராஜா இந்தியாவை ஆண்டு வந்ததாகவும் அப்படி ஒரு கதைக்கு இது பார்த்துக்கிறீங்களா இல்லையா? விக்டிம் காம்பன்சேஷன்ல ஜஹாங்கீர்னு ஒரு ராஜா இருந்தாராடா. உங்களுக்கு ஹிஸ்டரி இருக்குதானே? ஷெர்ஷா ஜஹாங்கீர்னு இருந்தாருங்க சார் ஹிஸ்டரியில. ஜஹாங்கீர்னு ஒரு ராஜா இருந்தாரு. இந்தியாவை ஆண்ட மகாராஜாக்கள்ல ஜஹாங்கீர் பெரிய ராஜா. நீ எல்லாம் எதுக்குடா ஹிஸ்டரி வச்சுங்கிற? ஜஹாங்கீர் அக்பரோட பையன் ஜஹாங்கீரா? ஷாஜகானுக்கு அப்பன் ஜஹாங்கீர். சரி, ஏதோ படிச்சுங்கிறான். ஒரு மார்க் உண்டாடுங்க ஹிஸ்டரி தான் அவனுக்கு. அக்பரோட மகன் ஷாஜகானோட அப்பா ஜஹாங்கீர். ஆமா, இவரு இந்தியாவை ஆண்டப்ப இந்த துணி துவைக்கிறாங்களா வண்ணார், அந்த மாதிரி ஒருத்தரை கொலை பண்ணிடுவாங்க. கொலை பண்ணதுக்கு காரணமானவங்கள நீங்க தர்பார்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் நாம சொல்றோம்ல சட்டசபை, அது மாதிரி பேர். அது அரச தர்பார். தர்பார்ல செத்து போன அந்த துணி துவைக்கிறவங்களோட பொண்டாட்டி என்ன பண்றாங்க, நியாயம் கேட்கறாங்க ஜஹாங்கீர் கிட்ட. என் புருஷனை சாகடிச்சிட்டாங்க உடனே இவர் என்னன்றாரு, உடனே இவர் வாளை எடுத்து கொலை பண்ணவங்கள நான் கொலை பண்ணிடுறேன் அப்படின்றாரு. நீங்க நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க கொலை பண்ணவங்கள திரும்ப உங்க வாளால தலையை வெட்டி கொலை பண்றதுனால என்னோட வாழ்க்கை மாற போறதில்ல. எனக்கு நீதின்றது நான் இழந்ததுக்கு ஈடு செய்யணும். என்னுடைய இழப்புக்கு ஈடு செய்யறதுதான் சரியான நீதியா இருக்குமே தவிர, நீங்க என் புருஷனை கொலை பண்ணவனே திரும்ப உங்க வாள் எடுத்து கழுத்தை வெட்டுறதுனால எனக்கு நீதி கிடைக்காது. அப்போ இங்க நான் இந்த தர்பாரை நீதி தேடி வந்தனே தவிர தண்டனை தேடி வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் ஜஹாங்கீர் புரிஞ்சுக்குவாரு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்கின்ற நீதி அவங்களுக்கு என்னது, இழப்பை சரி செய்யறது, காம்பன்சேட் பண்றது தானே தவிர தண்டனை அளிக்கிறது இல்லை. அப்போ கிரிமினாலஜின்றது வேற, காம்பன்சேஷன்ன்றது வேற. அப்போ கிரிமினாலஜி நாட் ஓன்லி பனிஷ் தி பீப்புள்ஸ் அண்ட் ஆல்சோ காம்பன்சேட் தி லாஸ் ஆஃப் தி விக்டிம் அப்படின்ற ஒரு தியரி இந்தியாவில் ஜஹாங்கீர் காலத்துல அவரோட தீர்ப்புல இருந்து உருவாச்சு. இதெல்லாம் நாம பார்க்கல. இந்த கூகுள்ல நைட்லாம் உட்காந்து தேடினப்ப இது கிடைச்சிச்சு இந்த கதை. அப்படின்னா சரியா தானே இருக்கும். நிறைய பேர் கூகுள் மேப்பை தேடி போயிட்டு, இப்போ கூட ரீசெண்டா போன மாசம் ஒருத்தன் பள்ளத்தாக்குல விழுந்து செத்து போயிட்டானா கூகுள் மேப் தேடி. அந்த மாதிரி கூகுள்ல நிறைய தப்பு இருந்தாலும் இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்குது. நமக்கு நான் நேத்தே சொன்ன மனு ஸ்மிருதி தான் நமக்கு முதல்ல சோர்சஸ் ஆஃப் இந்தியன் லாவில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதிலேயே இங்க தர்மா அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுது. நாம அடிக்கடி சொல்லுவோம் தர்மோ ரட்சித ரட்சதாயா, தர்மோ ரட்சித ரட்சதாயா அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தினுக்கிறோம். ஒரு 10 வருஷமா நானும் சொல்லினே இருக்கிறோம். நம்ம பசங்களும் நிறைய பேர் நோட்ல பக்கம் எழுதி சொல்லுவோம், எழுதி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் மனுஸ்மிருதிலேயே இருக்கு, மனு தர்ம சாஸ்திரத்திலேயே இருக்கு. அப்போ நாம காலங்காலமாக
தர்மத்தை நிலைநிறுத்திட்டு வரோம். அப்போ தர்மம்ன்றது என்னன்னாக்க தண்டனைக்கு உட்பட்டதல்ல, நியாயம் கிடைக்கிறது. அப்போ தர்மம்னா நியாயம், நியாயம்னா நீதி. நீதின்றது என்னன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி செலுத்தப்படணுமே தவிர என்ன பண்றது, ஒரு நீதின்றது ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கறதால மட்டுமே கிடைச்சிடாது. அப்போ ஒருத்தன் கொலை பண்ணிட்டாங்கன்னா செத்து போனவனுக்கு நீதி என்ன? செத்தவனை பொறுத்த வரைக்கும் நீதி அவனை சாகடிச்சவனுக்கு கொடுக்கிற தண்டனை. ஆனா அவன் செத்ததுனால பாதிக்கப்பட்டாங்கல்ல விக்டிம், அவங்களுக்கு நீதி என்ன? அவன் இல்லாத இடத்தை நிரப்புறதுக்கு ஏதாவது ஒரு சரியீடு நிறையீடு காம்பன்சேஷன் கிடைக்கணும். அப்பதான் இறந்து போனவனுக்கு அவனோட குடும்பத்துக்கு கிடைக்கிற நீதியா இருக்கும். புரியுதா? இதுதான் என்ன பண்றாங்க, இந்த இந்த பாலிசி தான், இதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு விக்டிம் அப்படின்ற. சார் அந்த வாங்கடா எழுந்துடுறா, பார்சல் வந்திருக்கு. விக்டிம் என்ற வார்த்தை இந்தியன் கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்க்குள்ளார வருது. அப்போ விக்டிம் என்ற வார்த்தை எப்ப இந்திய சட்டங்களுக்கு கீழே இது வர ஆரம்பிச்சது அப்படின்றதுல இருந்து தான் நம்ம இந்த கிளாஸை ஆரம்பிக்க போறோம். ஏன்னா உங்களுக்கு விக்டிம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏபிபி எக்ஸாம் ஆனாலும் சரி, சிவில் ஜட்ஜா இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இருந்தாலும் சரி, கம்பல்சரி கொஸ்டின்ல நாம் இன்னைக்கு கவர் பண்ற சப்ஜெக்ட்ல இருந்து மினிமம் மோர் தென் ஒன் கொஸ்டின் வரும். காரணம், இது ஒரு நல்ல சப்ஜெக்ட், விக்டிம்ன்ற சப்ஜெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் வெறும் இன்ஃபார்மெண்ட் கம்ப்ளைண்ட் அப்படின்ற வார்த்தையெல்லாம் தாண்டி விக்டிம் அப்படின்ற வார்த்தைய இந்திய சட்டங்கள்ல புகுத்துறாங்க. எப்ப புகுத்துறாங்கன்னா 2009 இந்த வார்த்தையை கொண்டு வராங்க. இந்த விக்டிம் என்ற வார்த்தைய இந்திய சட்டங்கள்ல என்ன பண்றாங்க, 2009 தான் கொண்டு வராங்க. 2009 31/12/2009 this word came into force through the criminal law amendment section 2WA. இந்த 2WAன்னு ஒரு செக்ஷனை இன்சர்ட் பண்ணி விக்டிமுக்குன்னு ஒரு டெபினிஷன் வைக்கிறாங்க. டெபினிஷன் கிளாஸ் சிஆர்பிசில ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. 2WA definition of victim, definition of victim. அது மட்டும் இல்லாம இந்த விக்டிமுக்கு சில ரைட்டையும் இந்த 2009 அமெண்ட்மெண்ட்லயே கொண்டு வராங்க. டேட் பாருங்க, 2009 கடைசி நாள், அதனால மறக்கக்கூடாது. இந்த அமெண்ட்மெண்ட் வந்தது 31/12/2009. அதனால இந்த அமெண்ட்மெண்ட்டை நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 2009 அமெண்ட்மெண்ட் மட்டும் கேமெண்ட் போர்ஸ் கரெக்டா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா லாஸ்ட் டே ஆஃப் 2009 தான் இந்த கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த விக்டிமுக்காக விக்டிம், ஹூ இஸ் தி விக்டிம் அங்கதான் டிஃபைன் பண்றாங்க. ஹூ இஸ் தி விக்டிம்னு டிஃபைன் பண்றாங்க. விக்டிம் இஸ் நாட் ஓன்லி ஏ அஃபெக்டட் பார்ட்டி ஆர் நாட் ஓன்லி ஏ இன்ஜூர்டு பர்சன். அது மட்டும் இல்லாம இன்ஜூர்டு பர்சன் ஒரு மைனரா இருந்தாவோ இல்ல இன்ஜூர்டு பர்சன் இறந்துட்டாவோ, அதுக்கப்புறமா இன்ஜூர்டு பர்சன், இப்போ ஒரு விக்டிம் இறந்துட்டா விக்டிம்ன்ற இடத்துல யார் இருப்பாங்க? இப்போ என்ன ஒருத்த குத்திடுறான், குத்திட்டு நான் உயிரோட இருந்தா ஐ எம் தி விக்டிம். நான் செத்துட்டா ஹூ இஸ் தி விக்டிம் அப்படின்றதுக்கும் கனெக்டடா என்ன பண்றாங்க, டிஃபைன் பண்றாங்க. சி தி விக்டிம். ஓபன் பண்ணலாமா? இருக்கட்டும், அப்படியே இரு பண்ணுவோம். விக்டிம் டெபினிஷன் பார்க்கலாம். எஸ், இதான் 2009 ஆட் பண்ண விக்டிம். தெரியுதா ஸ்கிரீன் உங்களுக்கு? ஓகே. 2WA victim. Victim means a person who has
suffered any loss or injury caused by the reason of act or omission for which the accused person has been charged. அப்போ has been charged. அப்போ ஒரு குற்றவாளியால யார் பாதிக்கப்பட்டாங்களோ, யாருக்கு டைரக்டா பாதிப்பு ஏற்படுதோ, ஆக்ட் ஆர் ஒமிஷன் இஸ் தி கிரைம். கிரைம்ல ஆக்ட் ஆர் ஒமிஷன் தான் இருக்கும். அப்போ அது கிரைம் தான். அவனுடைய செய்கை விடுகை, அப்படித்தானடா? செயல் விடுகை, செய்கை ஆர் செயல் விடுகையால் ஒருவர் பாதிக்கப்பட்டு இருந்தால் அந்த பாதிக்கப்பட்ட நபரை முதல்ல என்ன சொல்லணும்? விக்டிம்னு சொல்லணும். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு பாதிக்கப்பட்டவர். முதல்ல யார் இருப்பாங்கன்னா பாதிக்கப்பட்டவர் இருப்பாரு. இஸ் நோ மோர் ஆர் மைனர். அப்போ ரெண்டு கேட்டகரியில அவர் என்ன பண்ணுவாரு? அவர் இல்லாம போயிடலாம். இப்போ மைனர் பர்சனா இருக்க முடியாது, ஆர் டெட். இப்ப அந்த நபர் மைனராகவோ டெட்டா இருந்தா என்னன்னாக்க அந்த நபரால ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. ஒரு 6 மாச குழந்தைய ரேப் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நடக்குது. ஏங்க 6 மாச குழந்தை நிறைய ரிப்போர்ட் ஆகுது. 1 வயசு 2 வயசு குழந்தைங்க மிருகங்களுக்கு வயசுலாம் தெரியாது, சரியா? அதுவும் நிறைய மிருகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம் புலியெல்லாம் நீங்க வைல்டு லைஃப்ல போயிட்டு நீங்க இந்த வைல்டு அனிமல்ஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மிருகங்களை குறி பார்க்கறத விட மிருகங்கள் என்ன பண்ணும்? கொஞ்சம் வீக்கா இருக்கிற குட்டிங்களை தான் அடிக்கும். அப்படியே கூட்டத்தில் தூரம் மந்தையில தூந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? குட்டிங்களை முதல்ல தூக்கிறோம். ஏன்னா அதுங்களால தான் ஓடவும் முடியாது, தற்காத்துக்கவும் முடியாது. அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய மனித மிருகங்களுக்கு இறை குட்டிங்க தான். அப்போ சின்ன சின்ன பிள்ளைங்களை தான் எய்ம் பண்றாங்க. இப்போ ஒரு மைனர் ஒரு 4 வயசு 5 வயசு 6 வயசு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை பாதிக்கப்பட்டு இருந்தா இப்ப இந்த குழந்தைய நாம விக்டிமா எடுத்து நாம அந்த ரைட்ல அந்த குழந்தைக்கு கொடுத்தா அந்த குழந்தை எப்படி என்போர்ஸ் பண்ணோம்? 5 வயசு குழந்தைக்கு இவ்வளவு ரைட்டை கொடுத்தா அந்த 5 வயசு குழந்தைக்கு என்ன ரைட் தெரியும்? தெரியாதல்ல ஒண்ணுமே. 5 வயசு குழந்தைக்கு என்னும் தெரியாது, வைக்கல் வைக்க தெரியாது, கோர்ட்டுக்கு போக தெரியாது, போலீஸ் ஸ்டேஷன் தெரியாது. அதை வச்சு அது பால் குடிக்க மட்டும் தான் தெரியும், வேற என்ன பண்றது? அப்போ விக்டிம் மைனராவோ டெட்டாக இருந்தாலோ இல்ல அவங்களால அவங்க ரைட்டை என்னது வாங்கவோ இல்ல பயன்படுத்தி கொள்ளவோ முடியாது. அப்படிலாம் நிறைய இருக்கு. இப்ப விக்டிம் இருக்காங்க, காம்பன்சேஷன் ஸ்கீமுக்கு இது திடீர்னு 5 லட்சம் ரூபாய் 5 வயசு குழந்தைகிட்ட கொடுத்தா என்ன தெரியும்? அதை பொறுத்த வரைக்கும் அது பேப்பர்னு கூட தெரியாது. அப்போ என்ன ஆகும்? இந்த எக்ஸ்பிரஷன் விக்டிம் கன்வெர்ட் ஆகி இன்னொரு இடத்துக்கு போகும். அப்போ இங்க பாருங்க, இங்க இருந்து படிக்கணும். தி எக்ஸ்பிரஷன் விக்டிம் இன்க்ளூட்ஸ் அப்படின்ட்டு என்ன ஆகும்? நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுது. இஸ் ஆர் ஆர் கார்டியன் லீகலர். அப்போ என்ன ஆகும்? மைனரா இருந்தா என்ன ஆகும்? கார்டியன் அப்படின்ற பேருக்குள்ள வந்துடும். பாதுகாவலர். பாதுகாவலர் அப்படின்னு சொல்றாங்க. பாதுகாவலர். ஹூ இஸ் தி கார்டியன்? பேசினே போய் நேக்க வேண்டியதுதான். ஹூ இஸ் தி கார்டியன்? Father is the guardian, as per Minority Guardianship Act, Section 6. Guardian under the Section 6 of Minority and Guardianship Act படி, Minority and Guardianship Act 1956, Minority and Guardianship Act Section 6 படி, father is the guardian. Father is the guardian. Father செத்தாதான் mother. அப்போ father and mother is not a guardian. Only father, only a guardian. Father only a guardian. அப்போ கார்டியன்னா மைனரா இருந்தா அவங்களுக்கு யாரு ரெப்ரசன்ட் பண்ணணும்? கார்டியன் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். கார்டியனை தவிர வேற யாரும் ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அப்போ இங்க என்னது? பாதிக்கப்பட்டவர் மைனரா இருந்தா யாரு? அடுத்து கார்டியன் ஆயிடுவாரு. மைனரா டெட் ஆயிட்டா என்ன ஆயிடுவாங்க?
லீகல் ஏரா மாறுவாங்க. லீகல் ஏர். இப்ப டெட் பர்சன்னா என்ன ஆகும்? லீகல் ஏரா மாறும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரே குறுக்கு வழி. மனப்பாடலாம் பண்ண முடியாது. இதை நீங்க பாட்டுக்கு இதை பூரா மனப்பாடம் பண்ணிட்டு நிறைய இடத்துல நானாக்கா ரிலேட்டிவ்னு இருக்கும். இன்க்ளூடிங் பிரதர், சிஸ்டர், ஃபாதர்ஸ் ஃபாதர், ஃபாதர்ஸ் மதர், ஃபாதர்ஸ் பிரதர் சிஸ்டர், இந்த மாதிரிலாம் நிறைய வார்த்தைகள் இருக்கா? எங்க இருக்கு இந்த மாதிரிலாம்? தி அஃபெக்டட் பர்சன் இன்க்ளூட்ஸ் ஃபாதர், மதர், ஃபாதர் மதர்ஸ், பிரதர் சிஸ்டர், பிரதர் சிஸ்டர் அப்படின்லாம் நிறைய இருக்கும். எங்க இருக்குது? சக்சஷன் அக்ளையர் சார். 198 சிஆர்பிஸ்ல இருக்கு. Yes. 198 சிஆர்பிஸ்ல தி அஃபெக்டட் பார்ட்டி இன்க்ளூட்ஸ் என்னது? ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர், ஃபாதர்ஸ் மதர்ஸ், பிரதர் சிஸ்டர், இது எல்லாமே இருக்கு. சில்ட்ரன்ஸ், டாட்டர், சன், இவங்க எல்லாரும் சேர்ந்து வருவாங்க அங்க 198 சிஆர்பிஸ்ல. நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அப்போ இங்க விக்டிமை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரி தான். ஃபர்ஸ்ட் யாரு? அஃபெக்டட் பார்ட்டி தான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அப்ப அஃபெக்டட் பார்ட்டி மைனரா இருந்தா இறந்துட்டா 2 கேட்டகரி பிரியுது. மைனரா இருந்தா கார்டியன், இறந்துட்டா லீகல். ஓகேவா? அப்ப 3 பேர் தான் இருக்காங்க இங்க. விக்டிம்ல 3 பேர் தான் இருக்காங்க. ஒன்னு அஃபெக்டட் பார்ட்டி, கார்டியன், லீகல். அப்போ இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் அஃபெக்டட் பார்ட்டி ஒன்லி, மீதி எல்லாம் என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. அப்படி பாதிக்கப்பட்டவரே தெளிவா இருக்காரு, மேஜரா இருக்காருன்னா மீதி 2 பேருக்கு வேலை இல்லை. கார்டியனுக்கு லீகலா இருக்கும், வேலை இல்லைன்னு அர்த்தம். ஆர் சொல்லுங்க சார். சார் எஸ் சார், அப்போ மைனர் உமன் அவங்களுக்கு கார்டியன் வந்து அப்பா தான் வருவாங்களா சார்? அம்மா வர மாட்டாங்களா? மைனருக்கு உமனு மென்னு அப்படின்ற வித்தியாசம்லாம் இல்லைங்க சார். மைனர் ஆல்வேஸ் மைனர்ன்ற ஒரே வார்த்தை தான். அங்க ஜெண்டர் கிடையாது. சைல்டுன்ற வார்த்தை, மைனர்ன்ற வார்த்தைகள் ஜெண்டர் கிடையாது. ஓகே ஓகே. பாலினம் இந்த வார்த்தைகளுக்கு பொருந்தாது. மைனர்ன்ற வார்த்தைக்கும் சைல்டுன்ற வார்த்தைக்கும் ஜொனைல் என்ற வார்த்தைக்கும் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. ஓகே, தேங்க் யூ. சார் ஃபாதர் மட்டும் தான் கார்டியனா வர முடியுமா இல்ல வந்து மதரும் வரலாமான்னு கேக்குறேன். மதர் வர முடியாதுமா, சட்டம். இட் இஸ் லா. அம்மா கார்டியன் கிடையாது. நல்ல மண்டில் 4 கொட்டு போட்டு எழுதி வச்சுக்குவாங்க. நிறைய வக்கீலுங்க அப்படிதான் ஏமாத்தினுங்கிறாங்க. அம்மா அவங்க கூப்பிட்டு ஃபீஸ் வாங்கிட்டு நான் உனக்கு கார்டியன் வாங்கி தரேன் அப்படின்னு பெடிஷனா போட்டுன்னு கிடக்குறாங்க ஃபேமிலி கோர்ட்ல. புரியுதா? அம்மா எப்பயுமே கார்டியன் ஆக முடியாது இந்தியாவில். நான் அவ்வளோதான் படிச்சிருக்கிறேன். அப்போ இந்தியாவில் மதர் இஸ் நாட் எ கார்டியன். மதர் இஸ் நாட் எ கார்டியன். ஒன்லி ஃபாதர் இஸ் தி கார்டியன். ஒன்லி ஃபாதர் இஸ் தி கார்டியன். ஈவன் ஃபாதர் பைத்தியமாயிட்டானே அவர் தான் கார்டியன். ஃபாதர் கோமாவில் இருந்தானே அவர் தான் கார்டியன். ஃபாதர் மதம் மாதிரி வேற மதத்துக்கு போயிடுறாரு. ஃபாதர் இந்த குழந்தை பிறக்கும் போது இந்துவா இருக்காரு. ஏன்னா இந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட்ல தான் நாம இந்த செக்ஷன் 6 இருக்கு. ஒருவேளை அப்பா வந்து தன்னுடைய தகுதியை இழந்துடுறாரு. அப்பான்ற தகுதியவே இழந்துட்டு என்ன பண்றாரு? இஸ் கன்வெர்டட் இன்டு முஸ்லீம். இங்க இருந்தா ஒரு பொண்டாட்டி தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். முஸ்லீம்னா 3 பொண்டாட்டி எக்ஸ்ட்ரா கல்யாணம் பண்ணிக்க முடியும். என்ன பண்றாரு? முஸ்லீமா கன்வெர்ட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்பையும் அவர் தான் கார்டியன். எங்க அப்பா முஸ்லீம் ஆயிட்டான், அப்போ இந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் முஸ்லீமுக்கு பொருந்தாது. அதனால எங்க அப்பா எனக்கு கார்டியன் கிடையாது, எங்க அம்மா தான் இந்து, எங்க அம்மா தான் எனக்கு கார்டியன் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அப்ப செத்தா மட்டும்தான் கார்டியன்ஷிப் மாறும். அதனால தான் நிறைய பேர் கொலைகளை தூக்கி நைட் தூங்கும் போது போட்டுறாங்க. சொத்தும் வரும், கார்டியன்ஷிப்பும் வரும். எவ்வளவு ஷார்ட்கட்டு. கரெக்டா? அப்போ அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் கார்டியன்ஷிப் ஷிஃப்டே ஆகாது. ஷிஃப்டே ஆகாது. அதுக்கு மேல அதெல்லாம் வேற விஷயம். இந்த வக்கீலுங்கெல்லாம் நம்ம வக்கீலுங்களை பத்தி பேசினால சண்டைக்கு வந்துருவாங்க. அதனால அப்பா மட்டும்தான் கார்டியன். ஓகேவா? அம்மாவுக்கு இங்கேயும் சம்மந்தம் கிடையாது சார். அப்படி. ஆமா, சொல்லுமா சார், அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா இல்லைன்னா? அப்பா அம்மா இல்லைன்னா கோர்ட் இஸ் தி கார்டியன். ஓகே ஓகே சார்.
இல்ல அவங்க வேறவங்களால வளர்க்கப்படுறாங்க அப்படின்னா அவங்க வருவாங்களா சார்? எல்லா கோர்ட் ஆஃப் வார்ட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, நீங்க யாரா ஓகே. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கோர்ட் ஆஃப் வார்ட்ஸ். கலெக்டர் கார்டியன். கலெக்டர் தான் கார்டியனா வருவாங்க வாட்ஸ்ஆப்ல. கோர்ட் ஆஃப் வார்ட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. வார்ட்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. தி கோர்ட் ஆஃப் வார்ட்ஸ் அப்படின்னா கலெக்டர் அப்படின்னு அர்த்தம். கலெக்டர் அப்படின்னு அர்த்தம். அது கோர்ட்டு கிடையாது. கோர்ட் ஆஃப் வார்ட்ஸ்ன்ற வார்த்தையை கலெக்டரை குறிக்கும் தி வார்ட்ஸ் ஆக்ட்ல. தி கோர்ட் ஆஃப் வார்ட்ஸ்னா எல்லா குழந்தைங்களுக்கும் கலெக்டர் தான் கார்டியன் அர்த்தம். எல்லா குழந்தைங்களுக்கும் கலெக்டர் தான் கார்டியன். நேச்சுரல் கார்டியன் தான் ஃபாதர் அப்படின்னு சொல்லுது இந்த ஆக்ட். இயற்கையா அந்த குழந்தைக்கு இயற்கை கார்டியன், இயற்கை காப்பாளர் தான் யாரு? ஃபாதர். தி கலெக்டர் ஆல்வேஸ் எ கார்டியன் ஆஃப் தி எவரி மைனர். என் பிள்ளைக்கும் கலெக்டர் தான் கார்டியன், உங்க பிள்ளைக்கும் கலெக்டர் தான் கார்டியன் அப்படின்னு சொல்லுது இந்த கோர்ட் ஆஃப் வார்ட்ஸ்ன்ற வார்த்தை. அப்போ இயற்கை காப்பாளர் நேச்சுரல் கார்டியன் தான் ஃபாதர். கார்டியன் என்ற வார்த்தை எப்பயுமே கலெக்டர் தான் குறிக்கும். நீங்க இதெல்லாம் ரொம்ப டீப்பா பார்த்தீங்கன்னா பைத்தியம் ஆயிருவீங்க. ஓகேவா? அதனால என்ன பண்ணணும்னா அமைதியா கம்முன்னு கறந்துடணும், சொல்றதை மட்டும் கேட்டுக்கணும், கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ ஒரு குழந்தைக்கு கார்டியன் யாருனா கவர்மெண்ட் தான் கார்டியன். கவர்மெண்ட் தான் கார்டியன். அதுவும் கோர்ட் ஆஃப் வார்ட்ஸ். கலெக்டர் தான் கார்டியன். கலெக்டர் தான் கார்டியன். நேச்சுரல் கார்டியன் அவங்க தான் யாரு? ஃபாதர். அப்போ இயற்கை காப்பாளர். கார்டியன் அப்படின்னா ஃபாதர் தான். ஆனா ஒரு குழந்தைக்கு சொத்துன்னு ஒண்ணு இருந்தா அந்த சொத்தெல்லாம் யார் பாதுகாக்கணும்? கோர்ட் ஆஃப் வார்ட்ஸ். கோர்ட் ஆஃப் வார்ட்ஸ் கலெக்டர் தான் பாதுகாக்கணும். அப்படி நீங்க எதனா அந்த சொத்தை நீங்க டச் பண்ணணும் அப்படின்னா கோர்ட்டுக்கு தான் போகணும். கோர்ட் இஸ் தி கார்டியன் இன் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் நேச்சுரல் கார்டியன். இன் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் நேச்சுரல் கார்டியன் கோர்ட் இஸ் தி கார்டியன். கோர்ட் இஸ் தி கார்டியன். இவ்வளவுதான் இது சட்டம். அதுக்கு மேல எங்க தாத்தாக்குறாங்க பாட்டிக்கிறாங்கன்னா தாத்தா பாட்டி மாமன் மச்சான் அண்ணன் தம்பிங்க எல்லாம் நேரா எங்க போகணும்? யூ ஷால் அப்ரோச் தி கோர்ட் டு அப்பாயிண்ட் மீ ஆஸ் எ கார்டியன். ஆஸ் எ கார்டியன். அதுக்கு பேரு டி ஜூரி கார்டியன். நான் கார்டியன், டிஃபேக்டோ கார்டியன், டி ஜூரி கார்டியன், இப்படின்லாம் நிறைய கார்டியன்ல நிறைய வார்த்தைகள் இருக்கு. நேச்சுரல் கார்டியன், டிஃபேக்டோ கார்டியன், டி ஜூரி கார்டியன். டி ஜூரி கார்டியன்னா தி கார்டியன் அப்பாயிண்டட் பை தி ஜுடிஷியல் ப்ராசஸ். அதுக்கு பேரு டி ஜூரி கார்டியன். இதெல்லாம் நமக்கு தேவையா? கார்டியன்னா அப்பா. கூட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க சொன்னா இல்லையா? கேள்வி கேட்டா எவ்வளவு சிக்கல் வருது. இதெல்லாம் படிச்சா குழம்பிடுவோம்ல. அப்போ கார்டியன் மீன்ஸ் ஃபாதர் தான். கார்டியன் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு ஃபாதர். அப்படி அப்பா இல்லைன்னா அம்மா. இவங்க ரெண்டு பேருமே இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி என்ன ஆகும்? டிஃபேக்டோ கார்டியன், டி ஜூரி கார்டியன் அப்படின்னு கோர்ட்டுக்குள்ளார ஓடிடும். கோர்ட்டுக்கு உள்ளார போயிடும். கோர்ட்டுக்குள்ளார போனா என்ன ஆகும்? கோர்ட் அப்பாயிண்ட் எ கார்டியன். கோர்ட்டு அப்பாயிண்ட் எ கார்டியன். அப்போ கார்டியன்ன்ற வார்த்தை இவ்வளவு விஷயம் இருக்கு. நெக்ஸ்ட், who is legal heir? Who is the legal heir? Whether father is the legal heir of the deceased? அப்படியே உல்டாவா மாறிடும். கார்டியன் போது அப்பன் தான் ஹீரோ. லீகல் ஹேர் வந்தா அப்பா ஜீரோ, அம்மா தான் ஹீரோ. புரியுதா உங்களுக்கு? கார்டியன் வரும்போது அப்பாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். லீகல் ஹேர் வரும்போது அம்மாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்பாவுக்கு இல்லவே இல்லை. இஸ் ஏ செகண்ட் கிளாஸ் லீகல் ஹேர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீகல் ஹேர்ல அப்பான்ற பேரே கிடையாது. அப்போ இங்க பாருங்க, கார்டியன் வரும்போது ஃபாதர் மைனருக்கு, லீகல் ஹேர் வரும்போது மைனருக்கு யாரு? மதர் ஒன்லி. ஏன்னா வேற லீகல் ஹேரே இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. கார்டியன் வரும்போது ஃபாதர் மட்டும் தான் இருப்பாரு. மைனர்னு வரும்போது, லீகல் ஹேர்னு வரும்போது யார் இருப்பாங்க? வெறும் மதர் மட்டும் தான் இருப்பாங்க. ஏன்னா குழந்தை இல்லை, கல்யாணம் ஆயிருக்காது, புள்ள குட்டிக்காது, புருஷனுக்காது, கொண்டாட்டிக்க மாட்டா, யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப யார் இருப்பாங்க கூட? ஒன்லி ஒன் லீகல் ஹேர், மதர் மட்டும் தான் இருப்பாங்க. அப்போ பார்த்துக்கோங்க. இப்ப இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியணும். அப்போ இங்க லீகல் கார்டியன் போது ஃபாதர் மட்டும் தான் இருப்பாரு. லீகல் ஹேர்னு வரும்போது
ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீகல் ஏர் மதர் மட்டும் தான் இருப்பாங்க. சரியா? நன்றிம்மா. சார் அப்பா வர மாட்டாங்களா சார் லீகல் ஏர்ல? வரமாட்டாங்க. வரமாட்டாங்கன்னு நான் சொல்லலமா, சட்டம் சொல்லுது. சார் நான் ஒரு டவுட் கேட்கட்டா? கேளுங்க. இப்போ அப்பா பேர்ல சொத்து இருக்கு, அவர் இறந்துடுறாரு. ம். இப்ப யாரெல்லாம் லீகலாரா வருவாங்க சார்? சார் நீங்க வந்து சக்சஷன் ஆக்ட் படிக்கிறீங்க. ஓகே ஓகே, இது கிடையாது. ஓகே, இப்போ நாம இங்க மைனரை பத்தி பேசிக்கிறோம். இதுவே மேஜர் ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீகலரா வருவாங்க. இல்ல இதுல மைனர் தான் எல்லாமே. ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீகலரா வரும்போது என்ன ஆகுனாக்க, மைனரா இருந்தா மதர் மட்டும் தான் இருப்பாங்க. மேஜரா இருந்தா, மேஜர் ஆனாலும் மதர் மட்டும் தான் இருப்பாங்க. கல்யாணம் ஆகியிருந்தா ஒய்ஃப் வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீகலர்ல கல்யாணம் ஆன ஒருத்தர் செத்து இருந்தா என்ன ஆயிருவான்? ஒய்ஃப் வந்துருவாங்க. புள்ள குட்டி இருந்தா புள்ள குட்டி சேர்ந்து வந்துடும். அப்போ மதர், ஸ்பௌஸ், சில்ட்ரன்ஸ் இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீகலர். இவங்களுக்கு ஒரு சொத்து இருந்தா பேரண்ட்ஸே இல்ல, மதர் மட்டும்தான். பேரண்ட்ஸ்னா அப்பன் சேரணும்லம்மா, அப்பா அம்மா தானே பேரண்ட். இங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீகலர்ல அப்பாவே கிடையாது. எப்படிலாம் நீங்களாம் வைக்கலாம் நீங்க? சார் ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு, ஒய்ஃப் பிள்ளைங்க, ஸ்பௌஸ், ஒய்ஃபும் பிள்ளைங்க மட்டும்தான். ஆமா கரெக்ட் தான். இப்போ அந்த ஒய்ஃப் அவங்க பிள்ளைங்க மைனரா இருந்தா அவங்க சொத்தை விற்க முடியுமா? கோர்ட் ஆர்டர் வாங்காம விற்க முடியாது. சார் பெரிய தலைவலியை கிளியர் பண்ணிட்டீங்க சார். தேங்க்யூ சார். அப்பா இறந்துட்டா அப்பாவோட அம்மா லீகலர், பொண்டாட்டி லீகலர், குழந்தைங்க லீகலர். கரெக்ட். மத்த யாரும் லீகலர் கிடையாது. அப்பாவுக்கு அம்மா இல்லைனாக்க பொண்டாட்டி பிள்ளைங்க மட்டும்தான் லீகலர். பிள்ளைங்க மைனரா இருந்தா என்ன, மதர் இஸ் தி கார்டியன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. he have no right to sold the property as a கர்த்தா. தேங்க்யூ அப்படி சார். வித்தா செல்லாது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கோர்ட் பர்மிஷன் வாங்கணும். தேங்க்யூ. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அப்புறம் நீங்களாம் போட்டு குழப்பிக்க கூடாது. பூரா சொத்து பத்திரத்தை எடுத்து பார்க்க கூடாது. சொல்லுங்க சார். அன்மேரிடு உமன், ஃபாதர், மதர். சார் அன்சோன் மைனருக்கு ஆமா. இதெல்லாம் எங்க இருக்குது? சரி சரி ஓகேவா? இப்போ லீகல் அப்படின்னா நாம என்ன பண்ணோம்னாக்க, இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல போயிட்டு செக்ஷன் 8, செக்ஷன் 14, 15 படிக்கணும். செக்ஷன் 14, 15 படிக்கணும். சரியா? ஒரு ஆம்பளை இறந்தா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி செத்தா எங்க போகும்? கல்யாணம் ஆன பின்னாடி செத்தா எங்க போகும்? வாரிசுல்னா எங்க போகும்? ஒரு பொம்பளை செத்தா அது எப்படி டிவைட் ஆகணும்னு 14 and 15ல இருக்கு. அப்போ ஆண் இறந்தா வேற சக்சஷன், பெண் இறந்தா வேற செக்ஷன். வேற சக்சஷன் நம்ம ஃபாலோ பண்றோம். யாருமே இல்லைன்னா அந்த சொத்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும். யாருமே இல்லைன்னா அந்த சொத்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அனாதீனம் அப்படின்னு பேரு. அதுக்கு பேர் என்ன? அனாதீனம். இதெல்லாம் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அனாதீனம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல. நீங்க எப்படி வந்து புறம்போக்கு, பட்டா, கோயில், கால்வாய், ஓடை இப்படியெல்லாம் கிளாசிபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. மேய்ச்சல் புறம்போக்கு, தரை, காடு, மலை, குட்டை இப்படிலாம் இருக்கும். இதுல அனாதீனம் அப்படின்னு ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு. என்ன அனாதீனம் அப்படின்னா, வாரிசுகளே இல்லாமல் இறந்து போயிட்ட ஒருத்தரோட சொத்துக்கள் அனாதீனமா கன்வெர்ட் ஆகி கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அந்த சொத்துக்கள் அனாதீனம்ன்ற கிளாசிபிகேஷன்ல இருக்கும். எனி ஒன் ஆஃப் தி லீகலர் மே கிளைம் தி அனாதீனம்.
நாங்க வாரிசு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், கிளைம் பண்ணலாம். இப்ப ஜெயலலிதா கல்யாணம் ஆகல, புருஷன் பொண்டாட்டி புள்ள குட்டி எதுவும் இல்லை, அவங்களை பெத்தவங்களை எல்லாம் இறந்துட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க, நிறைய பேர் வந்து நாங்க என்ன பண்றோம், லீகல் ஏர்னு கிளைம் பண்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் நேரடி வாரிசுகள் இல்லாம இறக்கும் போது someone claims the right, அது வரைக்கும் அந்த சொத்துக்கள் அனாதீனம் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள இருக்கும். என்ன கேட்டகரியில இருக்கும், அனாதீனம்னு இருக்கும். கிளைம் சக்சஸ் ஆனா அவங்களுக்கு போகும், கிளைம் சக்சஸ் ஆகலாம் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அது அனாதீனமாவே இருக்கும். அதுக்கு பேர் அனாதீனம். வாரிசுகள் இல்லைன்னா அந்த சொத்துக்கு பேர் அனாதீனம். வாரிசுகள் இருந்தா டிவைட் ஆகும். இதெல்லாம் எங்கேயும் இல்லை, நம்ம சக்சஷன் ஆக்ட்ல தான் இருக்கு. வேற எங்கெல்லாம் போய் தேடலாம் தேவையில்ல. ரொம்ப குட்டி ஆக்ட் சக்சஷன் ஆக்ட், வெறும் 30 செக்ஷன் தான் இருக்கு. ஆனா முழுசா யாரும் படிக்கிறதே இல்லை. ஆனா 511 செக்ஷன் படிக்கிறதுக்கு தயாராகிறோம் ஐபிசினா. ஆனா 30 செக்ஷன்ல சக்சஷன் ஆக்ட் படிச்சா எவ்வளவு எவ்வளவு யூஸ்ஃபுல்லான லா. ஆனா யாரும் படிக்க மாட்டேங்கிறாங்க. அங்கதான் படிக்கணும் இந்த லீகல் யாருக்கு. ஓகேவா? ஓகே, சரி. ரெண்டாவது விஷயம் என்ன பண்றாங்கன்னா, இந்த விக்டிமுக்கு $257A BCன்னு செக்ஷன் ஆட் பண்றாங்க. 357 2009ல என்ன பண்றாங்க, 357 கேபிட்டல் A, 357 கேபிட்டல் B, 357 C. இதை ஆட் பண்றாங்க. இதை ஆட் பண்ணி தான் விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம்னு ஒண்ணு கொண்டு வராங்க. விக்டிம் காம்பன்சேஷன் அப்படின்னு ஒரு ஸ்கீமை சிஆர்பிசிக்கு கீழே இன்சர்ட் பண்றாங்க. சிஆர்பிசிக்கு கீழே இன்சர்ட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்றாங்கனாக்க, இங்கிருந்து போய் ஐபிசி அமெண்ட் பண்றாங்க. ஏன்னா இது கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட். கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லாம் என்ன பண்ணோம்னா, 3 லாவை ஒன்னா அமெண்ட் பண்ணும். எது ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் 3ஐயும் சைமல்டேனியஸா அமெண்ட் பண்ணும். அப்படி அமெண்ட் பண்ணா அதுக்கு பேர் கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட்னு பேரு. இந்த 2009 அமெண்ட்மெண்ட் இஸ் தி கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட். என்ன அமெண்ட்மெண்ட்? கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட். அதனால என்ன பண்ணுதுன்னா, இங்கிருந்து போயிட்டு ஐபிசியை அமெண்ட் பண்ணுது. ஐபிசியை அமெண்ட் பண்றாங்க. அங்க போய் என்ன பண்றாங்கனாக்க, இந்த 357பிக்கு கீழே 357பிக்கு கீழே 326 கேபிட்டல் ஏ பி, 376ல ஏபி, டிஏ, டிபி என்ன இதெல்லாம் அமெண்ட் பண்றாங்க. இதெல்லாம் என்ன பண்றாங்க, அமெண்ட் பண்றாங்க. 376ல ஏபி, டிஏ, டிபி. கரெக்டா? என்னென்ன செக்ஷன் அமெண்ட் பண்ணாங்க? இந்த 357பில என்னென்ன செக்ஷன் இருக்கு? இருக்கா அதெல்லாம்? பாருங்க, 376A பி இல்ல, அட்டம்ப்ட் இல்ல, 326A, அப்புறம் 376A, ஏபி, பி, சி, டி, டிஏ, டிபிஇ எல்லா செக்ஷனையும் ஒன்னா சேர்த்துட்டாங்க.
அண்ட் ஷல் இமிடியட்லி இன்ஃபார்ம் போலீஸ் சச். இல்ல இது இல்ல, இது பிஏ பாய்க்கிறது விட்டு சிஏ படிச்சுக்கிறோம். இங்க பாருங்க, 326A ஏபி டிஏ டிபி டிஏ மட்டும் விட்டுட்டோம். நாம ஆக்சுவலா டிஏ மட்டும் விட்டோம். இங்க 4 செக்ஷன் தான். சில நிறைய செக்ஷன் இருக்கு, பில வெறும் 4 செக்ஷன் தான் இருக்கு. வெறும் 4 செக்ஷன் மட்டும்தான் இங்க இருக்கு, பாத்துக்கோங்க. 357D கீழே 4 செக்ஷன் தான் இருக்கு. என்னது? 326A, 376ல ஏபி டி டிஏ டிபி. என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு ஒரு உதாரணம் மட்டும் காமிக்கிறேன். இப்ப பிஎன்எஸ்ல இது வந்து என்ன ஆச்சுனாக்கா 65 இருக்கு. இப்ப இந்த செக்ஷன்லாம் என்ன பண்றாங்கன்னா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஆசிட் அட்டாக் தனியா இருக்கு. ஆனா இங்க என்ன பண்றாங்க, ரேப்பை வந்து 64, 65, 66, 67 என்ன பண்ணிட்டாங்க, மெர்ஜ் பண்ணிட்டாங்க. மெர்ஜ் பண்ணதுல எதுக்காகனாக்க இங்க பாருங்க, இந்த புரிவிசோலாம் அங்க சேர்த்தனது தான். provided that fine imposed under subsection shall be paid to victim அப்படின்னும், the fine shall be subject and reasonable to meet medical expense and rehabilitation of victim அப்படின்னு 2 புரோவிசோவை ஆட் பண்றாங்க. என்ன பண்றாங்க, இந்த ரேப் கேஸ்லயும் ஆசிட் த்ரோவிலையும் இந்த 2 புரோவிசோவை அப்படியே பேஸ்ட் பண்றாங்க எல்லா இடத்துலயும். பனிஷ்மெண்ட்டுக்கு கீழே இந்த 2 புரோவிசோவை கொண்டு போய் எங்கெல்லாம் வைக்கிறாங்க, இந்த 326A, 376AB, டி டிஏ டிபி இந்த 4 செக்ஷனுக்கு கீழேயும் இந்த 2 புரோவிசோ அப்படியே கொண்டு போய் பேஸ்ட் பண்றாங்க. எல்லா செக்ஷன்ல போய் பார்த்தாலும் இது இருக்கும். அப்போ விக்டிமுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு ரைட் கொடுக்குறாங்க. அது ஆசிட் அட்டாக் விக்டிமா இருந்தாலும் சரி, ரேப் விக்டிமா இருந்தாலும் சரி, ஃபைன்ன்றது இவ்வளவு தான் ஃபைன்னு ஒரு லிமிட் இல்லை. அவளுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஒரு 10 லட்சம் ஆயிடுச்சு, என்ன அவங்க அந்த வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்றதுக்கு ஒரு 10 லட்சம் தேவைப்படுது, 50 லட்சம் தேவைப்படுதுன்னா 50 லட்சம் 50 கோடி கூட ஃபைன் போடலாம். அப்போ ஃபைன் லிமிட்டை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ரீசனபிளா, என்ன ரீசன், ஜஸ்ட் அண்ட் ரீசனபிள் டு மீட் தி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் ஆஃப் விக்டிம்னு மாத்துறாங்க. அப்போ ஃபைன் 1000 ரூபாய், 500 ரூபாய், 5000 ரூபான்றது இல்லாம என்ன பண்றாங்க, இதனுடைய எக்ஸ்டென்ட்டை ரீசனபிளா என்ன பண்றாங்க, என்ஹான்ஸ் பண்றாங்க. டு மீட் மெடிக்கல் எக்ஸாம் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் ஆஃப் விக்டிம், அவங்க மறுவாழ்வுக்கானதாக அப்படி இருக்கணும். அது மட்டும் இல்லாம என்ன, ஃபைன் எவ்வளவு போட்டாலும் எல்லா பணத்தையும் என்ன பண்ணணும், கொஞ்சம் கூட கவர்மெண்ட் எடுத்துக்கூடாது. ஃபைனை கொஞ்சம் கூட என்ன பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் எடுத்துக்கூடாது. எல்லா சல்லி காசு இல்லாம எல்லாத்தையும் விக்டிமுக்கு தான் தரணும். இப்பதான் விக்டிமுங்கெல்லாம் தேவைப்படுறாங்க. அது அப்பா வாங்குறதா, அம்மா வாங்குறதா, அடிப்பட்டம் வாங்குறதான்னு புரியுதா? அப்போ இது என்ன பண்றாங்க, எல்லா செக்ஷனுக்கு கீழே இதே வச்சுங்கிறாங்க. பாருங்க, 65 1 கீழே இதுதான் இருக்கா, 65 2 கீழே போனாலே அதுதான் இருக்கு. புரியுதா? இப்படி இந்த 4 செக்ஷனுக்கு கீழே என்ன பண்றாங்க, கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிடுறாங்க. கொண்டு போய் பேஸ்ட் பண்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, விக்டிமோட மருத்துவ செலவுக்கும் அவர்கள் மறுவாழ்வுக்குமான ஒரு காம்பன்சேஷன் ஸ்கீமா கொண்டு வராங்க. அப்போ காம்பன்சேஷன் ஸ்கீம்ன்றது தனியா ஒரு ஸ்கீம் அண்ட் ஃபண்டு தனியாகவும் கவர்மெண்ட் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம குற்றவாளிகள் தண்டிக்கப்படும் போது குற்றவாளிகளுக்கு போடுற அபராதமும் குற்றவாளிகள் கிட்ட இருந்தும் காம்பன்சேஷனும் வாங்கிக்கலாம். அப்போ இது வேற அது வேற. அப்ப 2 வகையான நிவாரணத்தை இந்த சட்டம் கொடுக்குது. நாம நினைச்சுக்கிறோம் ஒன்னே தான் விக்டிம் காம்பன்சேஷன்ன்றது அப்படின்னு. விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம்ன்றது வேற, பனிஷ்மெண்ட்ல அக்யூஸ்ட் கிட்ட வாங்குற காசு வேற. அப்போ 2 பெனிஃபிட் இங்க இருக்கு. 2 பெனிஃபிட் இங்க கொடுக்குறாங்க, 2 பெனிஃபிட்டை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இத விக்டிம் இந்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த 326A
376A, ஏபி, டி, டிஏ, டிபி இதெல்லாம் என்ன இந்த 4 செக்ஷன்லயும் எப்ப இந்த ஃபைனும் காம்பன்சேஷனும் அவார்டு பண்ணுவாங்கன்னா ஆஃப்டர் தி ட்ரையல் when he was declared as a accused. அவன் அவன் குற்றவாளின்னு தண்டனை கொடுக்கும் போதுதான் என்ன கிடைக்கும், இந்த புரோவிசோ வேலை செய்யும். இந்த புரோவிசோ எப்ப வேலை செய்யும்? கன்விக்ட் பண்ணும்போது தானே வேலை செய்யும். ஜட்ஜ்மெண்ட்ல தானே கொடுக்க முடியும் ஃபைனு காம்பன்சேஷன்லாம். அது வரைக்கும் என்ன பண்ணணும்? இப்ப இதெல்லாம் எப்போ இந்த தண்டனையை கொடுக்கும்போது இதை கொடுக்க முடியும். ஆனா இப்போ ஒரு பொண்ணு ரேப்பு ஆசிட் அட்டாக்ல விக்டிம் ஆயிருது, உயிருக்கு போடாருது. என்னைக்கு கேஸ் நடத்தி என்னைக்கு தண்டனை கொடுக்கும் போது 50 லட்சம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? உசிரே போச்சு, 50 லட்சம் வச்சு. அப்போ இன்னைக்கு நிவாரணம், இன்னைக்கு அடிபட்டுச்சு, இன்னைக்கு கற்பழிக்கப்பட்டுச்சு, இன்னைக்கு அந்த பொண்ணு வாழணும், இன்னைக்கு அந்த பொண்ணு சிங்கப்பூர்ல கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணணும். அப்படித்தானே வந்து முயற்சி பண்ணாங்க. எந்த கேஸ்ல? நிர்பயா கேஸ்ல. நிர்பயா கேஸ்ல இங்கிருந்து சிங்கப்பூர் கொண்டு போயிட்டு அங்க காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இந்த மாதிரி பல லட்சம் பல கோடி செலவு பண்ணி அவளை காப்பாற்றணும். இன்னைக்கு நிவாரணம் யார் கொடுக்கணும்? இப்ப அக்யூஸ்ட் கிட்ட வாங்குறதுன்னா எப்ப வாங்க முடியும்? அவன் அக்யூஸ்ட்னு டிக்ளேர் ஆகி கன்விக்ஷன் கொடுக்கும்போது தான் வாங்க முடியும். அப்ப வாங்கி என்ன பிரயோஜனம்? இப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப என்ன பண்ண சொல்றாங்க? இப்பதான் நிப்புன் சக்சேனா கேஸ்ல என்ன பண்றாங்க, உடனே காம்பன்சேஷன் கொடுன்னு சொல்றாங்க. இப்பதான் எந்த கேஸ்? இந்த நிப்புன் சக்சேனா கேஸ்ல அதுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க, நிறைய வழக்குகள்ல சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்கன்னா இன்ட்ரீம் காம்பன்சேஷன் கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இருங்க வரேன், அதுக்கு ஏதோ ஒரு கேஸ்லாம் இருக்கு. ஆ ஐயோ எங்க போயிடுச்சு அது. சரி பரவாயில்ல, ஓகேவா. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கனாக்கா இந்த கதையெல்லாம் போட்டுக்குவாங்க, ஏன்னா நீங்க ஏபிபிஎல் தரத்துக்கு இது ஒரு கதை மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா 2012 போக்சோ ஆக்ட் வந்துச்சு. 2012 போக்சோ ஆக்ட் வந்துச்சு. போக்சோ ஆக்ட்ல செக்ஷன் 33 ப்ரொசீஜர். போக்சோ ஆக்ட்ல செக்ஷன் 33ல எத்தனை சப்செக்ஷன் இது சார்? கோகுல் சார், செக்ஷன் 33 போக்சோ ஆக்ட்ல எத்தனை சப்செக்ஷன் இது? 33 செக்ஷன் இருக்குதா? அதுல எத்தனை சப்செக்ஷன் இருக்குது? தோராயமா 8. எதுனா சப்செக்ஷன் சொன்னா தோராயமா 7 இல்லைன்னா 8ன்னு சொல்லிட்டா தப்பிச்சுக்கலாம். 9 சப்செக்ஷன் இருக்கு அதுல. அதுல சப்செக்ஷன் 8, அதுல 33 சப்செக்ஷன் 8. நீங்க ஏதோ ஒரு வகையில் 8 ஞாபகம் வச்சுக்கணுங்கிறீங்க. நான் பர்டிகுலரா இந்த செக்ஷன் நடத்தும் போது போக்சோல நான் சொன்னேன் 33ல சப்செக்ஷன் 8. இங்க பாருங்க, இத 2002 போக்சோல இதை சேர்த்துறாங்க. இன் appropriate case the special court may in addition to punishment direct payment of compensation as may be prescribed to child for any physical mental trauma அது ட்ராமாவா ஏதோ ஒரு நமக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷும் தெரியாது. சரி, மென்டல் ட்ராமா சிகிச்சைக்காக அதான் தார்மா என்னது எதையோ ஒண்ணு மென்டல் caused him or for immediate rehabilitation of child. அப்போ அந்த குழந்தை திருமணம் மறுவாழ்வுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ உடனடியா தேவைப்படுற அளவுக்கு எவ்வளவு வேணுமோ அவளை
வெறும் ஃபைன் மட்டும் இல்லாம காம்பன்சேஷனை போடலாம். அதுக்கு ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு பவர் கொடுத்து வச்சுக்கிறாங்க. போக்சோ கேஸ்ல என்ன பண்ணலாம், இம்மிடியட்டா இப்ப எல்லா போக்சோ கேஸ்லயும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 3 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு கொடுத்துட்டே தாங்கிறாங்க. எல்லா பனிஷ்மெண்ட்டோடையும் நீங்க பாத்தீங்கன்னா காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணிட்டே தாங்கிறாங்க. நான் இப்ப ரிப்பீட்டடா பாக்குற எல்லா போக்சோ கேஸ் ஜட்ஜ்மெண்ட்லயும் இது இருக்கு. அப்போ போக்சோல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாவே என்ன பண்றாங்க, 33 சப்கிளாஸ் 8 இன்வோக் பண்ணி காம்பன்சேஷன் அவார்ட் போடுறாங்க, காம்பன்சேஷன் ஆர்டர் போடுறாங்க. அதுக்கப்புறமா 2015ல SC/ST ஆக்ட் அமெண்ட் பண்ணும் போதும் என்ன பண்றாங்க, அதுக்கு முன்னாடியும் காம்பன்சேஷன் இருந்தது, பின்னாடி ரூல்ஸ்ல என்ன பண்றாங்க, பெருசா SC/ST ஆக்ட் காம்பன்சேஷன் ஸ்கீம் தனியா கொண்டு வராங்க. SC/ST ஆக்ட்ல காம்பன்சேஷன் ஸ்கீம் கொண்டு வராங்க. அது மற்ற காம்பன்சேஷன் ஸ்கீமை விட இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்கீமா இருக்கு. ஒரு SC/STயோட வீட்டை இடிச்சிட்டா தார்ஸ் வீடு, ஓட்டு வீடியோ ஓலை குடிசையோ இடிச்சா கூட தார்ஸ் வீடு கட்டி கொடுக்கணும் கவர்மெண்ட்னு ஒரு ஸ்கீம்லாம் கூட இருக்கு அதுல. அப்போ இப்போ ஓலை குடிசையை யாருன்னா எரிச்சிட்டாங்கன்னா கூட என்ன பண்ணணும், அந்த குடும்பமே வாழ்ற அளவுக்கு பெருசா தார்ஸ் வீடு கட்டி கொடுக்கணும், அந்த குடும்பத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், நல்ல வாழ்வாதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல பெரிய பெரிய ஸ்கீம்ஸ் வந்து SC/ST ஸ்கீம்ல கொண்டு வந்துக்கிறாங்க. இதுல SC/ST காம்பன்சேஷன் ஸ்கீம், அதுலயும் பாத்தீங்கன்னா குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தா தான் காம்பன்சேஷன் ஸ்கீமை அமல்படுத்தணும்னு எங்கேயுமே இல்லை. வழக்கு பதிவு செஞ்சாவே என்ன பண்ணணும், காம்பன்சேஷன் ஸ்கீமை அமல்படுத்தணும். அந்த அக்யூட்ல ஆனாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, கொடுத்ததெல்லாம் திருப்பி வாங்கிக்க முடியாது. அப்போ ஸ்கீம்ன்றது வேற, பெனாலிட்டி காம்பன்சேஷன் ஃபைன்ன்றது வேற. அப்போ ஸ்கீம்ன்றது கவர்மெண்ட் அமல்படுத்துற ஒரு திட்டம், அது தனி. பனிஷ்மெண்ட் காம்பன்சேஷன் கிவன் பை தி கோர்ட்ன்றது தனி. அப்போ ரெண்டு விஷயம் இருக்கு. பனிஷ்மெண்ட்ன்றது அக்யூஸ்ட் கிட்ட இருந்து வாங்குறது, ஸ்கீம்ன்றது அரசாங்கம் கொடுக்கறது. அப்போ இந்த 357 அப்படின்றது என்னது, ஸ்கீமு. 357A ஸ்கீமு, பின்றது ஃபைன் அண்ட் காம்பன்சேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் என்னது அக்யூஸ்ட். அப்போ ரெண்டும் வேற வேறையா இருக்கு, ரெண்டுமே வேற வேறையா இருக்கு. அப்போ கவர்மெண்ட் நிர்பயா ஃபண்டு, விக்டிம் காம்பன்சேஷன் ஃபண்டுன்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதுல வருஷத்துக்கு 1000 கோடி 2000 கோடி 5000 கோடின்னு என்ன பண்றாங்க, அதுல பணத்தை வச்சுட்டு அதுல இருந்து கொடுக்குறாங்க. ஆனா காம்பன்சேஷன் பிஎல் கொடுக்கறது என்ன பண்றாங்கன்னா, இதை என்ன பண்றாங்க, அக்யூஸ்ட் கிட்ட இருந்து வாங்குறாங்க, அக்யூஸ்ட் கிட்ட இருந்து வாங்கி அதை விக்டிமுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அரசாங்கமும் தனியா கொடுக்குது. நேத்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் நீங்க பாத்தீங்களா, சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஆயுள் தண்டனை கைதியோட தண்டனையை ரத்து பண்ணுது. தண்டனையை ரத்து பண்ணிட்டு தப்பா வந்து அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்ததுக்காகவும் அவன் இத்தனை நாள் ஜெயில் இருந்ததுக்காகவும் அரசு 5 லட்சம் அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் போட்டுக்குது நேத்து சுப்ரீம் கோர்ட்ல. பாத்தீங்களா, நேத்து நான் லைவ்ல படிச்சேன். ஒரு லைஃப செட்டசைட் பண்ணிட்டு அந்த அக்யூஸ்டுக்கு 5 லட்சம் காசு கொடுன்னு சொல்லி இருக்குது சுப்ரீம் கோர்ட். கவர்மெண்ட் 5 லட்சம் ரூபாய் அவனுக்கு தப்பா இத்தனை நாள் வந்து ஒரு பொய் கேஸ்ல அவனை லைஃப் கொடுத்து உள்ள வச்சிருந்ததுக்கு என்ன பண்ணிருக்கு, 5 லட்சம் காசு கொடுக்க சொல்லிக்குது அக்யூட்ல பண்ணிட்டு. அப்போ அக்யூட்ல பண்ணாலும் கூட என்ன பண்ணணும், காம்பன்சேஷன் தரணும். அதே மாதிரி காலையில் நான் ஒரு ஆர்டிகல் படிச்சேன். இந்த விக்டிம் காம்பன்சேஷனை சிஆர்பிசில இல்ல அக்யூஸ்டுங்க இந்த மாதிரி கேஸுகள்ல மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா, ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்லயும் HCP ஜூரிஸ்டிக்ஷன்லயும் விக்டிம் காம்பன்சேஷனை இன்வோக் பண்ண முடியுமானா எஸ், இன்வோக் பண்ண முடியும். அதுக்கு வெரி ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரேப் கேஸ், அது ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ல 25 லட்சம் காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் போடுது. ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ல
விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம்ல இருந்து 25 லட்சத்தை கொடுக்க சொல்றாங்க. எதுல? நாட் இன் தி கிரிமினல் கேஸ். ட்ரையல் கோர்ட்லயோ கவர்மெண்ட்லயோ தரல. எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல தராங்க? ஹைகோர்ட் எக்ஸசைஸ் தி ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ல 25 lakhs காம்பன்சேஷன் போடுறாங்க. இதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஒரு ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆர்டிகல் 32 தானே சுப்ரீம் கோர்ட்ல ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ஹெச்சிசிபி ஒரு ஹெச்சிசிபி ஹேபியஸ் கார்பஸ். ஹெச்சிசிபி ஜூரிஸ்டிக்ஷன்ல ஒருத்தனை இல்லீகல் டிடென்ஷன்ல இருக்கிறவனை ரிலீஸ் பண்றதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. அதுதான் வந்து லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ரிட் ஜூரிஸ்டிக்ஷனும் என்ன பண்ண முடியும்? காம்பன்சேஷன் கொடுக்க முடியும். ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் டைரக்டா இந்த காம்பன்சேஷன் பவரை இன்வோக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் மட்டும் நான் இங்க எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த ஜட்ஜ்மெண்ட் மட்டும் நீங்க குறிச்சுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். இங்க பாருங்க, யாருன்னு பாருங்க. ஒய்வி சந்திரசூட். நாம ரிப்பீட்டடா இந்த மாசம் பூரா இவரோட ஜட்ஜ்மெண்ட்டும் கிருஷ்ணகிரி ஜட்ஜ்மெண்ட் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். சார் ஸ்கிரீன் வரல சார். இருடா வரேன் டேய். இப்பதானே சொல்லிக்கிற, மெதுவா வரண்டா. ஒய்வி சந்திரசூட் ஜஸ்டிஸ் அண்ட் 2 others. ட்ரிபிள் ஜட்ஜ் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட். ஃபுல் பெஞ்சுன்னு சொல்லணும். நாம இதை என்னன்னு சொல்லணும்? ஃபுல் பெஞ்ச். ராகுல் ஷா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். ருடுல் ஷா, ராகுல்லே வருது. ருடுல் ஷா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 1983 வந்த கேஸ். ஒய்வி சந்திரசூட் அப்ப அவர் சீஃப் ஜஸ்டிஸா இருந்தார். இஸ் தி ஆத்தர். ஏஆர் 1983 சுப்ரீம் கோர்ட் 1086. ஏஆர் 1983 SC 1086. இதான் சைட்டேஷன். இதுல ஒரு ஏபிஎஸ் கார்பஸ்ல டிசைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 1983 இவங்க தான் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ல காம்பன்சேஷனை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தது யாரு? ஒய்வி சந்திரசூட். அவர் சீஃப் ஜஸ்டிஸா இருந்தப்போ அவர் தான் என்ன பண்றாரு? ஆர்டிகல் 32 இன்வோக் பண்ணும் போது, ஆர்டிகல் 32ன்றது என்னது? ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் பிஃபோர் தி சுப்ரீம் கோர்ட்ல ஹெச்சிசிபியை டிசைட் பண்ணும்போது என்ன பண்றாங்க? காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. இதுதான் ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ல காம்பன்சேஷன் கொடுக்குற அதிகாரத்தை முதல்ல எடுத்துக்கிறாங்க. இவங்க தான் இந்த ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் தான் என்ன பண்ணுதுன்னா இவ்வளவு பெரிய சட்ட மாற்றம் வரத்துக்கான வழியும் பண்ணுது. அப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் என்பது என்னது? காம்பன்சேஷன் ஒரு நல்ல நிவாரணம் அப்படின்னு சொன்ன முதல் வழக்கு இதுதான். இங்க பாருங்க. The government of Bihar, we are opinion that the interim measure the state must pay the petitioner further sum of 30,000 addition to 5,000 rupees already paid. இங்க பாருங்க, இதுல இன்ட்ரீம் காம்பன்சேஷன் ஏற்கனவே 5000 ரூபாய் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் காம்பன்சேஷனும் போடுறாங்க. அப்போ காம்பன்சேஷன்ன்றது 2 வகையானதா இருக்குது. வழக்கு போடும் போதே ஒரு இன்ட்ரீம் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு ஒரு ஆர்டரும், வழக்கு முடியும் போது ஒரு ஃபுல் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு ஒரு ஆர்டரும் இதுல தெரியுது. அப்போ ரிட் ஜூரிஸ்டிக்ஷனை பயன்படுத்தி என்ன பண்ண முடியும்? இன்ட்ரீம் காம்பன்சேஷனும் கொடுக்க முடியும், ஃபுல் காம்பன்சேஷனும் கொடுக்க முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ் ஆஃப் அவார்டிங் காம்பன்சேஷன் அண்டர் தி ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். நிறைய ஆனந்த் வெங்கடேஷ் ஜஸ்டிஸ், நிறைய ஜட்ஜஸ் இப்போ ரிப்பீட்டடா போடுறாங்க. இப்போ காம்பன்சேஷன் வெளுக்கிறாங்க. ஜிஆர் சுவாமிநாதன், ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற ஜட்ஜிகள்லாம் என்ன பண்றாங்க? இப்போ தப்புன்னு தெரிஞ்சா முதல்ல காம்பன்சேஷனை தான் ஆர்டர் போடுறாங்க.
அப்போ வெறும் தண்டனை மட்டுமே இங்க நீதி ஆயிராது. இது என்ன கேஸ்லா? ருடுல்சா. ஓகே, இதெல்லாம் காம்பன்சேஷன் ஸ்கீமோட ஜெனரல் வியூ. ஜெனரல் வியூ எங்கெல்லாம் இருக்கு? எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல இருக்கு, போக்சோல இருக்கு, ஐபிசில இருக்கு, சிஆர்பிசில இருக்கு, இப்போ பிஎன்எஸ் டபிள்யூஎஸ்ல எல்லாம் எல்லாமே இருக்கு. இப்போ இவ்வளவு விஷயத்த எழுதலாம். அப்புறம் ரைட் ஆஃப் தி விக்டிம் நிறைய இருக்கு. விக்டிம் ரைட் நிறைய இருக்கு. வக்கீல் வச்சுக்கலாம், அப்பீல் போகலாம், பெயில் அப்போஸ் பண்ணலாம், ட்ரையல் அப்போஸ் பண்ணலாம், இப்படின்னு நிறைய விஷயங்கள் விக்டிம் ரைட்டுக்குள்ள இருக்கு. ஆனா நாம இன்னைக்கு பார்க்கறது விக்டிம் ரைட்டை பார்க்கல, விக்டிம் காம்பன்சேஷன் மட்டும் பார்க்குறோம். விக்டிம் காம்பன்சேஷன் மட்டும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் என்ன டைம் தான் பார்க்கலாம். சரி, இங்க அதாவது அக்யூஸ்டுக்கும் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்றாங்க, விக்டிமுக்கும் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? நான் இப்போ சொன்னதெல்லாம் அக்யூஸ்டுங்க. அதாவது வந்து முந்தா நேத்து நான் என் மொபைலை தேடுங்க, ஒரு 5 லட்ச ரூபாய் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு லைஃபை கேன்சல் பண்ணி நேத்து என்னமோ லைவ் அவள் நான் பார்த்தேன், 5 லட்சம் அவார்டு பண்ணியிருக்காங்க. அப்போ அக்யூஸ்டுக்கும் தவறாக அரெஸ்ட் பண்ணவங்க, சட்டத்துக்கு புறம்பா கேஸ் நடத்தி பொய் கேஸ் போட்டு நடத்தினவங்களுக்கும் காம்பன்சேஷன் தரணும். அதுல பாதிக்கப்பட்டவங்க குற்றவாளியா ஒரு அக்யூஸ்ட் குற்றத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கும் காம்பன்சேஷன் தரணும். அது மட்டும் இல்லாம இந்த காம்பன்சேஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் என்னது? தி போத் கைண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் ஸ்கீம் இருக்கு. அதுக்குள்ளேயும் இன்ட்ரீம் காம்பன்சேஷன் ஒரு ஸ்கீம் இருக்கு. அப்போ நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, விக்டிம் காம்பன்சேஷன் டைரக்டாவே போடலாம். 396 முதல்ல 357 கேபிட்டல் ஏன்னு இருந்தது, இப்ப என்னவா இருக்கு? 396 இருக்கு. 357 கேபிட்டல் ஏ இங்க என்னவா இருக்குன்னா 396 இருக்கு. எவரி ஸ்டேட் கவர்மெண்ட் எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க? அப்போ இங்க இதை செயல்படுத்துறது யார் பண்ணணும்? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணணும். ஸ்டேட்டு கவர்மெண்ட் பண்ணணும். கோஆர்டினேஷன் வித் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்கிரீன் மாறல சார், ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. ஓகே, நான் மாத்திரேன். அப்பப்போ அது மாறும். எவரி ஸ்டேட் கவர்மெண்ட் கோஆர்டினேஷன் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ அமல்படுத்துறது ஸ்டேட் கவர்மெண்ட், காசு கொடுக்கறது சென்ட்ரல் கவர்மெண்ட். நிர்பயா ஃபண்டு, என்ன சென்ட்ரல் விக்டிம் ஃபண்டு, இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க? மத்திய அரசாங்கம் கொடுக்குது. செயல்படுத்துறது மாநில அரசாங்கம். Prepare a scheme for providing fund for the purpose of compensation to victim or his dependent who have suffered loss, injury, result of crime, who acquire rehabilitation. அப்போ prepare a scheme for providing fund. அப்போ ஒரு ஸ்டேட்டும் இந்த ஃபண்டை யூட்டிலைஸ் பண்றதுக்காக ஒரு ஸ்கீம் வச்சுக்கிறாங்க.
அப்போ இது ஒரே ஸ்கீமா இல்ல. இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி ஸ்கீமா இருக்கு. அப்போ நீங்க இதை காமனா படிக்க முடியாது. அப்படி காமனா படிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்தியாவில் இருக்கிற மொத்த ஸ்டேட்டோட ஸ்கீமிங் தான் படிக்கணும். அது நம்மளால ஆகாது, நல்ல காலத்திலேயே ஆகாது. அதனால இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்கீம் வச்சுக்கிறாங்க, அதை மட்டும் பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, இதுதான் அந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம்லயே பாருங்க, இது தமிழ்நாடு ஸ்கீமு. தமிழ்நாடு அரசு ஹோம் டிபார்ட்மெண்ட் 2018 விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் நாள் திருவள்ளுவர் ஆண்டு எல்லாம் போட்டு எழுதிக்கிறாங்க. என்ன கொடுமைன்னா, இதான் அந்த ஸ்கீமு. ஹோம் டிபார்ட்மெண்ட் காம்பன்சேஷன் ஸ்கீம் ஃபார் உமன் அண்ட் விக்டிம் சர்வைவல் அடல்ட்ஸ் அப்படின்னு இதுல ஒரு கேஸ்லா போட்டு தான் இதுல எழுதிக்கிறாங்க. நிப்புன் சக்சேனா வெர்சஸ் நிப்புன் சக்சேனா அண்ட் அரதர். இந்த கேஸோட ரூலிங்கா தான் இந்த ஸ்கீமாவே கொடுத்துக்கிறான். அப்படின்னா பாத்துக்குவாங்க, இந்த நீதிமன்றங்கள் இந்த நாட்டை கட்டமைக்கிறதுல நம்ம நீதித்துறை எப்படி செயல்படுதுன்னு பாத்துக்குவாங்க. அப்போ இங்க இவனுங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீதிமன்றம் எதனா சொன்னாதான் இவங்க எதனா பண்றாங்க. மற்றபடிக்கு சட்டத்தை செயல்படுத்துறதுக்கு கூட என்ன பண்றாங்க, இவங்க அதுக்கு ஒரு 30% கொடுத்தா தான் செய்வாங்க அப்படின்ற லெவல்ல தான் இவங்க ஆட்சியாளர்கள் இருக்காங்க. அப்போ என்னன்னாக்கா இதுல என்ன பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட்டு இந்த நிப்புன் சக்சேனா கேஸ்ல என்ன கைட்லைன் கொடுத்ததோ அந்த கைட்லைனை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்டேட்டும் என்ன பண்றாங்க, தே ஃபவுண்ட் ஏ செப்பரேட் ஸ்கீம் ஃபார் தேர் ஸ்டேட். அந்த மாதிரி என்ன பண்றாங்க, இந்த நல்சாவோட ரூல்ஸும் நிப்புன் சக்சேனாவோட கேஸையும் வச்சுதான் என்ன பண்றாங்க, இந்த ஜிஓவே எல்லா ஸ்டேட்டும் பாஸ் பண்றாங்க. இதுதான் ஜிஓ. ஓகே, இதுக்கு கீழே தான் இந்த ஸ்கீம் இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஸ்கீமோட பேரு தமிழ்நாடு விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் ஃபார் உமன் விக்டிம் சர்வைவர் ஆஃப் செக்ஷுவல் அசால்ட் ஆர் அதர் கிரைம்ஸ் 2018. இங்க காம்பன்சேஷன் ஃபார் உமன் விக்டிம்னு தான் கேஸுக்கு பேரு. அப்ப ஆம்பளைங்களாம் அங்க விக்டிம்ன்ற வார்த்தை கீழே வர முடியாத நாம எல்லாம் சொல்லலாம். விக்டிம் என்ற வார்த்தை ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இல்ல, ஆம்பளைக்கும் பொருந்தோன்னு சும்மா சிஆர்பிசி WA வச்சு பேசிக்கலாம். ஆனா தமிழ்நாடு ஆக்ட்ல அப்படி இல்ல, உமன் ஒரு வார்த்தையை போட்டான் இங்க. இட் கேம் இன்டு ஃபோர்ஸ் அட் ஒன்ஸ். அட் ஒன்ஸ்னா என்ன அர்த்தம், ஜனாதிபதியோ கவர்னரோ எப்ப கையெழுத்த நாட்டுறாங்களோ அன்னைக்கு அது வந்துடும். கோடு டிபெண்டன்ட். இங்க டிபெண்டன்ட், அங்க விக்டிம்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாங்க, இங்க என்ன பண்றாங்க, டிபெண்டன்ட்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. இங்க பாருங்க, இங்க டிபெண்டன்ட்ன்ற வார்த்தை யார் யாரெல்லாம் வருது பாருங்க, ஹஸ்பண்ட், ஃபாதர், மதர், கிராண்ட் பேரண்ட், அன்மேரிட் டாட்டர் அண்டு பாருங்க, பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டா அவங்களுக்குள்ள வராது, கல்யாணம் ஆகாது பொண்ணுக்கு மட்டும்தான். minor children of victim as determined by the state legal service authority or district legal service basis of the report by the subdivisional magistrate of the concerned area, station house officer, investigation officer, or on the basis of material placed on the record by the dependents by way of affidavit or on its own inquiry. அப்போ டிபெண்டன்ட் அப்படின்ற வார்த்தை இவங்களை எல்லாம் குறிக்கும். இது இவங்களே சொல்லிக்கலாமானா இவங்களே சொல்லிக்கலாம், இல்ல கவர்மெண்ட் கண்டுபிடிக்கும். இங்க பாருங்க, இதுல தமிழ்நாடு ஃபண்டு தனியா இருக்கு, சென்ட்ரல் ஃபண்டு தனியா இருக்கு. அது இல்லாம உமன் விக்டிம் காம்பன்சேஷன் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு. 3 ஃபண்டு இருக்கு, இது யூட்டிலைஸ் பண்றாங்க.
ஓகேவா? இதுல இங்க பாருங்க, செக்ஷுவல் அசால்ட்னா இந்த விக்டிம்லாம் யார் யாரு 376ல 354ல 509ல ஓகேவா? அதர் விக்டிம் அப்படின்னா 326A ஆசிட் அட்டாக்கு 498A 304B. அப்போ டவுரி ஹராஸ்மெண்ட் டவுரி டெத்தையும் இதுல கொண்டு வந்துடுறாங்க. ஓகேவா? இது நம்ம கடைசியா கிளைமேக்ஸ்ல போயிட்டு எவ்வளவு காசுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். இது எல்லாமே நிப்புன் சக்சேனா கேஸ்ல இருக்கு. இப்போ நாம பார்த்தது ஸ்கீம். இந்த ஸ்கீம்ன்ற வார்த்தைக்காகத்தான் இதை கொண்டு போய் காமிச்சேன். வாட் இஸ் தி ஸ்கீம், ஹவு தே ஆர் யூஸ் தி ஸ்கீம், அது எப்படிலாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எப்படி யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதெல்லாம் நான் உங்களுக்கு வேணா குரூப்ல பிடிஎஃபா அனுப்பி விட்டுறேன், நீங்களே படிச்சுக்கோங்க. சரியா? ஓகேவா? சட்டத்தை முதல்ல முடிச்சுட்டு ஸ்கீம் அப்புறமா பார்க்கலாம். 2, where the recommendation made by the court for compensation. அப்போ யார் காம்பன்சேஷன் ஆர்டர் போடணும்? கோர்ட்டு தான் ஆர்டர் போடணும். தி டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆர் ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி as case may be shall decide the quantum of compensation scheme required in subsection 1. அப்போ இந்த காம்பன்சேஷனை யார் டிசைட் பண்ணணும்னா நல்சாவுக்கு கீழே இருக்கிற டீம் தான் என்ன பண்ணும், டிசைட் பண்ணும். ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியோ இல்ல டிஸ்ட்ரிக்ட் சர்வீஸ் அத்தாரிட்டியோ தான் என்ன பண்ணும், காம்பன்சேஷனை டிசைட் பண்ணணும். பட் யார் டைரக்ட் பண்ணணும்? கோர்ட்டு தான் டைரக்ட் பண்ணணும். கோர்ட்டு தான் டைரக்ட் பண்ணணும். தி ட்ரையல் கோர்ட், எந்த கோர்ட்டு? ட்ரையல் கோர்ட். அட் தி கன்க்ளூஷன் ஆஃப் ட்ரையல் it is satisfied that compensation award 395 is not adequate, such rehabilitation, or where the case end in acquittal or discharge, the victim has to be rehabilitated, it may be recommendation for compensation. இங்க பாருங்க, நான் முன்னே சொல்லிட்டேன், அக்யூஸ்ட் கன்விக்ஷன் பண்ணாதான் காம்பன்சேஷனும் பயனும் வரும், அதை வச்சு அவங்க படிப்பாங்க. அக்யூஸ்ட் டிஸ்சார்ஜ் ஆயிட்டான், இல்லைன்னா அக்யூட்ல ஆயிட்டான். இப்ப அந்த அந்த கிரைம்ல பாதிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா செஞ்சவன் குற்றவாளி இவன் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா பாதிப்புக்கு அடைஞ்ச பொண்ணு பாதிப்படைஞ்சது தானே, குற்றவாளி தப்பிச்சுதான் தண்டனை இருந்து. ஆனா பாதிப்படைஞ்ச பொண்ணுக்கு என்ன ஆகிறது? நிவாரணம் என்ன? நல்ல பெரிய வக்கீலா வச்சு கபில் சிபில், ராம்ஜெத் மலானி, வில்சன், அப்படி பெரிய வக்கீலுங்களை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஜெயிச்சிட்டாங்க கேஸ. ஆனா பாதிக்கப்பட்ட பெண் யாரு, யார் அந்த சாரு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இப்போ எப்படி தப்பிக்கிறது? அந்த பொண்ணுக்கு என்ன நிவாரணம்? அப்போ கோர்ட்டு தான் என்ன பண்ணும், 25 லட்சம் 50 லட்சம் கொடுக்கும். வேற வழியே இல்லை, இவங்க சட்டத்துல இருந்து தப்பிச்சிருவாங்க. ஆனா நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்றதுதான் இது. இன் அக்யூட்டல் ஆர் டிஸ்சார்ஜ். அப்போ குற்றவாளி தன்னுடைய அரசியல் பலமோ இல்லை ஏதோ ஒரு சட்ட பலமோ கொண்டு என்ன பண்றான், தப்பிச்சிட்டாலும் கூட நீதித்துறை என்ன பண்ணணும், நீதியை வழங்கணும், காம்பன்சேஷன் கொடுத்துடணும். வேர் தி அஃபண்டர் இஸ் நாட் ட்ரேஸ்டு ஐடென்டிஃபைடு. இப்போ நேற்று ஈசிஆர்ல திமுக கொடி காட்டின ஒரு கார்ல 2 கார்ல வந்து பசங்க பொண்ணுங்களை கலாட்டா பண்ணாங்கன்னாங்க. 2 காரோட நம்பர் இருக்குது. 2 கார்ல வந்தவனோட முகம் பூரா போட்டோ வீடியோ வரைக்கும் இருக்கு. 5 படம் அமைச்சுங்கிறாங்களாம். இப்போ வரைக்கும் காரவே கண்டுபிடிக்க முடியல, ஆளையும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் என்னதான் போலீஸ் எப்படியோ ஒண்ணு இப்ப இங்கதான் வரோம், யார் அந்த சாரு, இப்படி ஏதோ ஒண்ணு, யாரு அந்த கார். 4 பேரை ஏதோ பிடிச்சிருக்காங்க போலங்க சார். ஆனா அந்த 4 பேருமே திமுகவை சார்ந்தவங்க கிடையாது, இதுக்கும் கட்சிக்கு எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பள்ளிக்கரண டிசிபி பேட்டி கொடுத்திருந்தவங்க. சரிங்க, ஏன் கட்சி கொடி கார்ல கட்டியிருந்தாங்க?
அது வந்து இந்த டோல்கேட்ல அமௌண்ட் கேட்பாங்கல்ல சார், கட்சி கொடி காரனா விட்டுருவாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் அவங்க வந்து கொடி கட்டியிருக்காங்க தவிர மற்றபடி இவங்க கட்சியை சேர்ந்தவங்க இல்ல அப்படின்னு டிசிபி அப்படின்னு டிசிபி இவர் டிசி சொல்றாரு. எப்படி இது பத்தியா நிலைமை? ஓ, இவங்க எந்த கட்சிக்காரங்கன்றத முதல் கொண்டு ஆராய்ஞ்சிட்டாரு அவரு. இன்னும் வந்து அதுல நான் 4 பேர் 5 பேர் பிடிக்கவே இல்லை சார். அதுக்கு முன்னாடி தான் அவர் டிசிக்கும் வயிறு இருக்குது, குடும்பம் இருக்கு, பசிக்கும் இல்ல. ஏங்க இப்படி இருக்கிறீங்க? சரி, உன்னை கண்டுபிடிப்பாங்க. மெதுவா இன்வெஸ்டிகேஷன்ல நம்ம தலையிடக்கூடாது. ஓகேவா? அப்போ இங்க பாருங்க, நம்ம சட்டம் சார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். அப்பண்டர் இஸ் நாட் ட்ரேஸ்டு ஐடென்டிஃபைடு. இதுக்காக தான் நான் அதை சொன்னேன். 5 தனிப்படைகள் வைத்து தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்றாங்கல்ல. அப்போ இந்த மாதிரி அப்பண்டர் கண்டுபிடிக்க முடியல, தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாலும் கூட தி விக்டிம் இஸ் ஐடென்டிஃபைடு. பாதிக்கப்பட்ட பெண் நம்ம கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அண்ட் வேர் நோ ட்ரையல் டேக்கன் பிளேஸ், விக்டிம் ஆர் இஸ் டிபெண்டன்ட் மே ஆன் அப்ளிகேஷன் டு ஆர்டர் தி லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆர்டர் கம்பெனி. அப்போ எஃப்ஐஆர் ஸ்டேஜ்லயே, எஃப்ஐஆர் ஸ்டேஜில் இன்னும் அக்யூஸ்டே கண்டுபிடிக்க முடியல, தேடினே இருக்கிறாங்கன்னா கூட விக்டிம்க்கு என்ன பண்ணலாம்? காம்பன்சேஷன் கொடுக்கலாம். அட் தி டைம் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ் இட் செல்ஃப் இன்ட்ரீமா கொடுத்துடலாம் காம்பன்சேஷன். சார் இது எம்சிஓபிக்கு அப்ளை ஆகுமா? ஆகாது. ஆன் ரெசிப்ட் ஆஃப் சர்ச் ரெக்கமெண்டேஷன் ஆர். சார் சொல்லுங்க. சார் தேங்க்யூ சார், டவுட்டா இருந்துச்சு அதான் சார். சார் அதுக்கு நேஷனல் விக்டிம் ஃபண்ட் ஒன்று இருக்கு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தராங்க, 1 லட்ச ரூபாய் தராங்க கலெக்டர் ஆஃபீஸில். உடனே நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா அதை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். கிரீவியஸ் இன்ஜுரிக்கு 50,000, டெத்துக்கு 1 லட்ச ரூபாயும் கலெக்டர் ஆஃபீஸில் ஃபண்டு தராங்க. எம்சிஓபி பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கீம் வேற. தேங்க்யூ. அதில் நீங்கள் எம்சிஓபி கேஸ் போடுறீங்க, போடல, இன்சூரன்ஸ் இருக்கு, இல்லை இட்டன்றன்னு எந்த டெத்துனாலையும் வாங்கிக்கலாம் 1 லட்ச ரூபாய். கிரீவியஸ் இன்ஜுரிக்கு 50,000 ரூபாய். அதுக்கு லிமிட்டேஷன்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு எம்சிஓபி கேஸ் போட்டான், டெத்து கேஸு. அதில் இன்சூரன்ஸ் இல்லை, ரெஸ்பாண்டன்ட் அப்பீரும் ஆகலை, கேஸே டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க மாமா, என்ன பண்ணுண்டா அப்படின்னு ஒரு நாள் புலம்பிருந்தான் இங்கே வந்து ஆஃபீஸில். என்னடான்னா இந்த மாதிரி 2 குழந்தைங்க இருக்குது, செத்து போயிட்டான், காம்பன்சேஷனும் வாங்க முடியல, கஷ்டமாக இருக்குது, அப்பப்போ ஃபோன் பண்ணான்ட்டு ஏதோ புலம்பிருந்தான். பேப்பரை கொடுறான்ட்டு வாங்கி ஒரே வாரத்தில் காஞ்சிபுரம் கலெக்டர் கேட்கா 1 லட்ச ரூபாய் அவார்டு போட சொல்லி ஒரு ரிட்டு போட்டு வாங்கி கொடுத்துட்டேன். இம்மிடியேட்டாக 1 லட்ச ரூபாய் அவங்களுக்கு இந்த ஸ்கீம் படி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்துட்டார் கலெக்டர். அந்த மாதிரி நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது. ஆக்சிடென்ட் ஆனால் 1 லட்சம் கவர்மெண்ட் கொடுக்குதுன்ற இந்த சாதாரண அறிவு கூட நம்ம மக்களுக்கும் கிடையாது, வக்கீலுங்களுக்கும் கிடையாது. இவங்க பாட்டுக்கு எதனா ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், எம்சிஓபி கேஸ் கிடைச்சா போதும் நடத்தி கிடக்குறாங்க. அப்போ நம்மளால முடிஞ்சது உடனே என்ன பண்ணலாம்? சார் அப்ளை பண்ணணும்? அது டைரக்டா ஆர்டிஓ கிட்ட கொடுக்கலாமா, கலெக்டர் கிட்டையும் கொடுக்கலாம். ஓகே சார். என்ன ஆக்ட் சார்? ஆக்ட் இல்லமா ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது சீஃப் மினிஸ்டர். ஆமா, ரோட் ஆக்சிடென்ட் ஃபண்ட்ஸ், சீஃப் மினிஸ்டர் சிஎம் ஸ்கீம் அது. சீஃப் மினிஸ்டர் ரோட் ஆக்சிடென்ட் ஃபண்ட்ஸ். ஆமா, ஆக்சிடென்ட் ஆன உடனே போலீஸ் கொடுக்கணும். நிறைய போலீஸ் அது கொடுக்காம விட்டுறாங்க. அதுவும் கிரீவியஸ் இன்ஜுரி கொடுக்கறதே இல்ல, டெத்துக்கு மட்டும் தான் 1-2 கொடுக்குறாங்க. இன்ஜுரிக்கு 25,000 சார். இன்ஜுரிக்கு இப்ப 50,000 பண்ணிட்டாங்க. 50,000 1 lakh பண்ணிட்டாங்க. 25,000 அந்த இன்ஜுரிக்கு ஏத்த மாதிரி டைம் லிமிட் இருக்குங்களா சார் இப்ப அப்ளை பண்றதுக்கு? ஏதாவது டைம் லிமிட்டே இல்ல. அதான் நான் சொன்னேன், 10-15 வருஷம் கழிச்சு நான் இப்ப வாங்கி கொடுத்தேன் நான். ஓ சரிங்க சார், சரிங்க சார். அதனால முதல்ல இது அட்வொகேட்ஸ் நோஸ் லாஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். எவ்வளவு ஸ்கீம்ஸ் இருக்கு, இந்த மக்களுக்கு பயன்படுற நிறைய ஸ்கீம்ஸ் நமக்கும் தெரியாம இருக்கு. அதனால தான் இந்த ஜிஎஸ் கிளாஸ்ல தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்னே ஒரு கிளாஸ் நடத்துவாங்க. தமிழ்நாடு பூரா இது வரைக்கும் எவ்வளவு ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்து நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ அட்லீஸ்ட் படிக்கிறவங்களாலையும் தெரிஞ்சுக்கிட்டோம் வைக்கலுங்கன்ட்டு. ஓகேவா? ஏன்னா ஸ்கீம்ஸே ஒரு தனி சப்ஜெக்டா இருக்கு இப்போ ஏபிபி சிலபஸ்ல. அதுக்காக இப்போ அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் சொல்றது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஎம் ஸ்கீம், பிரதம மந்திரி ஸ்கீம். அது எதுக்காக சொல்றேன்னா, இது வந்து என்ன பண்ணலாம், எஃப்ஐஆர் போட்ட உடனே என்ன பண்ணணும், நீங்க இந்த ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியோ டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கோ நீங்க என்ன பண்ணலாம், கோர்ட்டுக்கு கேஸ் வர்றதுக்கு முன்னாடி காம்பன்சேஷனுக்கு அப்ளை பண்ணிடலாம்.
இந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி என்ன பண்ணணும்னா தே என்கொயரி இன்டு தி மேட்டர். என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா விசாரிச்சுட்டு வெதர் யூ என்டைட்டில் ஹவு மச் ஆஃப் காம்பன்சேஷன், எவ்வளோ உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, எவ்வளோ பாதிப்பு இருக்கு, இதெல்லாம் அவங்க விசாரணை பண்ணுவாங்க. விசாரணை எவ்வளோ நாளைக்குள்ள பண்ணணுன்றதுக்கும் இங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. இது 2 months. தி என்கொயரி வித்தின் 2 months. 2 மாசத்துக்குள்ளார என்ன பண்ணணும், இந்த என்கொயரியை கம்ப்ளீட் பண்ணணும். என்கொயரியை கம்ப்ளீட் பண்ணணும். இது என்ன சப் ரூல் 5ல 2 மாசத்துக்குள்ள என்ன பண்ணணும். Alternative suffering victim order immediate first aid facility, medical facility to the available free of cost certificate of police officer not below the rank of officer in charge of police station or magistrate or concerned or any other interim relief authority deemed. அப்போ இங்க பாருங்க, அது வரைக்கும் இன்ட்ரீம் ரிலீஃப் அவங்களுக்கு தேவை. இந்த என்கொயரி 2 மாசம் ஆக முடியறதுக்கு, இல்ல அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவை, இல்ல இன்ட்ரீம் ரிகாபிலிட்டேஷன் செலவுக்கு, ஏதோ ஒரு தங்கறதுக்கு ஏதோ ஒரு இடம் தேவை, ஏதோ ஒரு வகையில ஒரு இன்ட்ரீம் ரிலீஃப் வேணும்னாக்க உடனடியாக என்ன பண்ணணும், இந்த என்கொயரி முடிஞ்சு ஃபைனலா டிசைட் பண்றதுக்குள்ளார இன்ட்ரீம் ரிலீஃபும் கொடுக்கணும். அவங்களுக்கு இன்ட்ரீம் ரிலீஃபும் தரணும். The compensation payable by the state government under this section shall be addition to payment of fine to victim of 65, 70, 124 BNS. நான் முன்னே சொன்னேன், இது ரெண்டும் வேற வேற. புரியுதா? இது வேற, இது வேற. சரியா? அப்போ 2 காம்பன்சேஷன் கிடைக்குது விக்டிமுக்கு. நாம நினைச்சுக்கிறோம் எல்லாம் ஒன்னேன்னு நினைச்சுக்கிறோம். விக்டிம் காம்பன்சேஷன்னா ஒண்ணுதான் நினைச்சுக்கிறோம். ஆனா இல்ல அப்படின்னு சொல்லுது இந்த சப்செக்ஷன் 7. புரியுதா உங்களுக்கு? அக்யூஸ்ட் கிட்ட இருந்து எத்தனை லட்சம் எத்தனை கோடி வாங்கினாலும் அது தனி. கவர்மெண்ட் இவ்வளவு இத்தனை லட்சம் இவ்வளவு காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்றது தனி. ஓகேவா? இதையும் அதையும் போட்டு குழப்பக்கூடாது. அப்போ 357A வேற, 357B வேற. இது ரெண்டையும் தனித்தனியா நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, 357A ஸ்கீம்ல வாங்குற பணம் பில அவன் அக்யூஸ்டா இல்ல, அக்யூஸ்டே கண்டுபிடிக்க முடியல, அவன் அக்யூட் ஆனாலும் செல்லும். புரியுதா? அப்போ கேஸுக்கும் ஸ்கீமுக்கும் சம்மந்தமே இல்லை. எஃப்ஐஆர் போட்டா போதும். நான் என்ன பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டவன். பொய் கேஸா இருந்தா என்ன, உண்மை கேஸா இருந்தா என்ன. ஒரு காலத்துல நிறைய ஃபால்ஸ் கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆச்சு SC/ST ஆக்ட்ல. அவன் எஃப்ஐஆர் போட்டு 2 லட்சம் வாங்கினே இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் கவர்மெண்ட் முடிச்சுக்கிச்சு. எஃப்ஐஆர் போட்டாவே காசு கொடுக்குறன்றதுக்காகவே டெய்லி எஃப்ஐஆர் போட ஆரம்பிச்சாங்க. அதுக்குன்னு ஒரு டீமே என்னாச்சு செயல்பட்டாங்க. எங்க ஊர்லாம் இருந்தாங்க. இதுக்குன்னே ஒரு குழு இருக்கும். நீங்க போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க உட்கார வச்சு SC/ST கேஸா போடுவாங்க. காம்பன்சேஷன் வாங்கினே இருந்தாங்க. அப்புறம் தான் அலர்ட் ஆகி என்னாச்சுன்னா இன்வெஸ்டிகேஷன் DSPக்கு மாறி என்ன பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டாலையும் எஃப்ஐஆர் போறதுக்கு முன்னாடி எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நிறைய மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸ்கீம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபால்ஸ் கேஸுக்கு கூட என்ன பண்ணலாங்க, காம்பன்சேஷன் வாங்கிக்கலாம். கேஸ் ஃபால்ஸ் ஆனாலும் ஸ்கீம்ல கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க முடியாது. எம்மா யாருமா இந்த ஐபோனு மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா. ஓகேவா? இது என்னது, சப்செக்ஷன் 7 of 396. புரியுதா? ஓகே. இது ட்ரீட்மெண்ட். இங்க பாருங்க, 357B தூக்கிட்டாங்க. இல்ல, 357B CRPC இருந்தது, இப்ப இல்ல, எடுத்துட்டாங்க. 357Bன்னு ஒரு 4 செக்ஷன் படிச்சுமா, இப்ப அது செக்ஷனே இங்க இல்ல. பாருங்க BNSSல
சிஆர்டிசியில் மட்டும்தான் இருக்கு, இங்க இல்ல, தூக்கிட்டாங்க. அதைத்தான் தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, சப்செக்ஷன் 7க்குள்ள வச்சுட்டு இதை தூக்கிட்டாங்க. அங்க 4 செக்ஷன் இருந்துச்சு, இப்ப 3ஆ மாறிடுச்சு. அது உள்ளே மெர்ஜ் ஆயிடுச்சு. இந்த 65க்குள்ளேயே 2 செக்ஷனுக்கு இது. ஓகே. ட்ரீட்மெண்ட் ஆஃப் விக்டிம், இதுதான் சி 357. ஆல் ஹாஸ்பிட்டல், இந்த ஒரே வார்த்தை போதும். பப்ளிக் பிரைவேட்ன்ற வார்த்தையே தேவையில்ல, எக்ஸ்ட்ராவா கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஆல் ஹாஸ்பிட்டல்னாவே இன்க்ளூடிங் ஆளுன்னு தான் அர்த்தம். ஆளுன்ற வார்த்தையே அதுதானே அர்த்தம். அப்புறம் என்ன பிரைவேட்டு பப்ளிக்னு தனியாக வேற கொடுத்து வச்சுக்கிறாங்க. வெதர் ரன்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் பாடி ஷல் இம்மிடியட்லி, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஷல் இம்மிடியட்லி ப்ரொவைட் ஃபர்ஸ்ட் எய்டு ஆர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அப்போ ஷல் இம்மிடியட்லி, ஷல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இதுக்கு எல்லா முன்னாடியுமே ஷல் தான் இருக்கு. எல்லா வார்த்தைக்கு முன்னாடி என்ன இருக்கு, ஷல் தான் இருக்கு. டு விக்டிம் ஆஃப் அஃபென்ஸ் 64, 65, 66, இது எத்தனை செக்ஷனுக்கு? இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பிஎன்எஸ் செக்ஷனு, 4, 6, 8, 10 4 செக்ஷன் போக்சோ. 8 செக்ஷனு ஐபிசியில், 4 செக்ஷன் போக்சோல. இதுல அண்ட் ஷல் இமிடியட்லி இன்ஃபார்ம் டு தி போலீஸ் டு தி சச் இன்ஸ்டன்ட். 2 ஷல் இருக்கு. ஷல் இமிடியட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ ஃபர்ஸ்ட் எய்டோ கொடுக்கணும். கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த கையில கத்திரிக்கோலை வச்சுக்கணும், இந்த கையில போனை வச்சுட்டு போலீஸுக்கு சொல்லணும். அதுவும் இமிடியட்டா சொல்லிடணும். இப்படி இமிடியட்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனாலும், இமிடியட்டா போலீஸுக்கு சொல்லலனாலும், இமிடியட்டா அவங்க மேல கேஸ போடுன்னு சொல்லி 166B ஐபிசியில் சொல்லி வச்சுக்கிறாங்க. 166 கேபிட்டல் பி ஆஃப் ஐபிசி. இதுக்கு தான் அங்க ஒரு செக்ஷனை ஆட் பண்ணிக்கிறாங்க. 166 கேபிட்டல் பி ஆஃப் ஐபிசியில் ஒரு டாக்டர், தனியார் டாக்டரா இருந்தாலும் சரி, பிரைவேட் டாக்டரா இருந்தாலும் சரி, இந்த குற்றத்துல பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தா போய் எஃப்ஐஆர் எடுத்துனுவான்னு சொல்லியோ, இல்லை பெத்தவங்களை கூட்டணுவான்னு சொல்லியோ துரத்தி விட்ட, இல்லை ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன்னு சொன்னா அவங்க மேல என்ன பண்ணலாம், பனிஷ் பண்ண முடியும். பனிஷ் பண்ண முடியும். அதுதான் 166B ஐபிசி. இப்ப என்ன அது செக்ஷனு 200 sir. 200. 200 199மா? நோ சார் 200 தான் சார். 166B 199 இருக்குது, 200ன்றாங்க. 200 தான் சார் புக்லயே போட்டிருக்கு. ஆடா, இந்த கம்பாரிசன் டேபிள் தப்பாகுது மாமா. இது என்னமா புக் இது? ப்ரொபஷனல் புக்கு. கம்பாரிசன் டேபிள் தப்பா இருக்குது, ஆனா உள்ள போய் பார்த்தா 200 தான் இருக்கு. நீங்க தான் சார் முன்னாடியே 200ன்னு சொல்லியிருந்தீங்க, அதை நோட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, கம்பாரிசன் டேபிள்ல வேற இருக்கு, உள்ள வேற இருக்கு. கம்பாரிசன் டேபிள் பாருங்க, ப்ரொபஷனல்ல தப்பா இருக்கு. 200 தான் கரெக்ட், ஆனா கம்பாரிசன் டேபிள்ல 199 இருக்கு. பாத்துக்கோங்க. ப்ரொபஷனல் யாருன்னா புக் வச்சிருந்தா கம்பாரிசன் டேபிள் தப்பா இருக்கு. 200 தான், 200 தான் சார். ஆமாங்க, 200 தான். நான் கம்பாரிசன் டேபிள் பார்த்தா அதுல தப்பா இருக்கு. யாருன்னா பார்த்து குறிச்சு வச்சுக்கோங்க. யாருன்னா இந்த நான் யூஸ் பண்ற புக் யாருன்னா யூஸ் பண்ணா ப்ரொபஷனல் வச்சுக்கிறேன். பேனா கொடு பிரேமா, பேனா கொடு. ஓகே, ஓகே. 200ல எவ்வளவு பனிஷ்மெண்ட்? 1 year ஆர் ஃபைன் ஆர் போத். 1 year ஆர் ஃபைன் ஆர் போத். இது என்னது?
ஆனா இதுல என்ன கொடுமைன்னா, ஆஸ் பர் செக்ஷன் 195 ஆஃப் சிஆர்பிசி படி பிரைவேட் கம்ப்ளைண்ட் தான் போட முடியும், போலீஸ் எஃப்ஐஆர் போட முடியாது. கரெக்டா? படிக்கல தானே? நான் ஒரு லிஸ்ட் எடுக்க சொன்னேன், எடுத்தீங்களா? எதெல்லாம் போலீஸ் எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு. நாம சொல்றது என்னைக்கு கேட்டுக்கிறோம், அப்படியே கேட்டுனே இருங்க, பாக்குறோம், ஒரு நாளைக்கு மாட்டுவீங்க. கரெக்டா கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும்போது தெரியும் எங்கேயாச்சும் மாட்டும் போது. ஓகேவா? அப்போ 166A-க்கும் 166B-க்கும் என்ன இல்லை, இது ரெண்டுமே காக்னசன்ஸ் எடுக்கிறதுக்கு போலீஸுக்கு அதிகாரம் கிடையாது. போலீஸுக்கு அதிகாரம் கிடையாது. இட் ஷல் பி எ கம்ப்ளைண்ட் கேஸ். இட் ஷல் பி எ கம்ப்ளைண்ட் கேஸ். பாதிக்கப்பட்டவங்க நேரடியா போயிட்டு நீதிமன்றத்துல கன்சென்ட், ஸ்பெஷல் கோர்ட் இருந்தா ஸ்பெஷல் கோர்ட்லயே கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், போக்சோ கேஸா போக்சோ கோர்ட்லயே கொடுத்துடலாம். ஓகேவா? இதுல விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் ஒரு ஸ்கீம் பண்ண சொல்லி ஒரு செக்ஷன் சொல்லுது. shall prepare and notify the witness protection scheme. The state will ensure the protection of witnesses. இது யாரு? இந்து மேடம், மைக் ஆஃப் பண்ணுங்க மேடம். விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து SC/ST ஆக்ட்ல இருக்கு. விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் வந்து எங்க இருக்கு? ஆல்ரெடி SC/ST ஆக்ட்ல விட்னஸோட ரைட் அண்ட் ப்ரொடெக்ஷன் சொல்லியிருக்காங்க. மற்ற ஆக்ட்லாம் ஒன்றும் பெருசா சொல்லல. ஆனா தேர் இஸ் ஏ ரெக்கமெண்டேஷன் டு ஸ்டேட். என்ன பண்றாங்க, எப்படி இந்த விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் உருவாக்குனீங்களோ அதே மாதிரி என்ன பண்ணணும், ஒரு ஸ்டேட்டும் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமை வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க அதெல்லாம் உருவாக்கல, இன்னும் உருவாக்கல. இந்த கிரவுண்ட்லெஸ் அரெஸ்டட் பர்சனுக்கு தான் நான் சொன்னேன் நேற்று ஒரு ஜட்ஜ்மெண்ட், நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பார்த்தேன். ஆனா நீங்க யாருமே பார்க்கலன்னு சொல்றீங்க. கிரவுண்ட்லெஸ் அரெஸ்டட் பர்சன் சார் குரூப்ல போட்டிருக்கேன் சார். போட்டீங்களா? பாரு, குரூப்ல போட்டாங்களா பாருமா. நான் நேற்று படிச்சேன், நான் ட்ரெயின்ல போகும்போது. இந்த மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து லைஃப்பை கேன்சல் பண்ணது மட்டும் இல்லாம காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ரெகுலரா டெய்லி நடக்குது. பட் நம்ம இந்த செக்ஷன் படிக்கும் போது தான் நமக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது, மற்றபடிக்கு மறந்துடுறோம். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், ஏதாச்சும் நியூஸ் படிச்சீங்கன்னா அப்படியே மூளைக்குள்ள ஓடணும். நம்ம ICPC, IPC, CRPCலாம். அதனால நான் இப்பதான் பார்த்தேன் லைலாவில், நேத்தான். ஓகேவா? ஓகே. இந்த கேஸ் மட்டும் ஒரு கொஞ்சம் பார்க்கலாம். நிப்புன் சக்சேனா அண்ட் அனதர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது 2012 சைட்டேஷன் இருக்கும், எங்கன்னா பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க, செக்ஷன் 33(8) ஆஃப் போக்சோ ஆக்ட் இதுல சொல்றாங்க. பர்டிகுலரா இந்த நிப்புன் சக்சேனா கேஸ்ல பர்டிகுலரா என்ன சொல்றாங்க, இந்த 33(8) ஆஃப் போக்சோ ஆக்டை தான் சொல்றாங்க. ஆக்சுவலா கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் பிரில்லியண்டான ஒரு ஆள் இந்த மாதிரி லேண்ட்மார்க் கேஸ் லாஸ் எல்லாம் வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தா இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாம் ஈஸியா அவங்க கண்ணில் போடும். ஒரே கேஸ்ல வச்சுக்கின்னு 4-5 கேள்வி எடுத்துட முடியும், 4-5 கேள்வியை எடுத்துட முடியும். அதனாலதான் இந்த பர்டிகுலரா இந்த சப்செக்ஷன்லாம் பாருங்கன்னு சொல்றது. இந்த வேர்டு தான் நம்ம படிச்சோம் இப்போ, இந்த சப்செக்ஷன் 8 என்னன்ட்டு 33ல. இதுல அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்கன்னா, போக்சோ ரூல்ஸ் 2002ல ரூல் நம்பர் 7 காம்பன்சேஷனுக்கு தனியா இருக்கு. போக்சோ ரூல் நம்பர் 7 எதுக்கு?
இந்த காம்பன்சேஷனுக்காக ரூல் மேக் பண்றாங்க. அந்த ரூல்ல ரூல் நம்பர் 7. இதுல இன்ட்ரீம் காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி இது இந்த ரூல் நம்பர் 7ல தான் டைரக்டாவே சொல்றாங்க. தி such interim compensation paid to the child shall be adjudicated against the final judgment. Immediate need of the child for relief or rehabilitation any stage after registration of FIR. FIR ஃபைல் பண்ண உடனே என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் தரணும். உடனே காம்பன்சேஷன் தரணும். இதுல நிறைய ரூல்ஸ் இருக்கு. இதுல என்னென்ன பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த ஒரு 12 வகையான கேட்டகரியை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இங்க 12 இருக்கா, இந்த 12 வகையான விஷயங்களை அனலைஸ் பண்ணணும்னு சொல்றது இந்த நிப்புன் சக்சேனா கேஸ்ல தான் இந்த லிஸ்ட் அவுட் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க பார்க்கணும். பார்த்துட்டு தான் இந்த காம்பன்சேஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படிங்க பாருங்க, டிசபிலிட்டி, ஃபினான்சியல் கண்டிஷன், என்ன இருக்கு, சைல்டு ஹியூமன் இம்யூனோ ஐயோ என்னமோ HIV வைரஸ், இம்யூனோ டெஃபிஷியன்சி, ஏதோ ஒன்று, STD, HIV, இந்த மாதிரி. சைல்டு பிகம் ஏ ப்ரெக்னன்ட்டு, ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் இன் டேக்கன் பிளேஸ், ரிலேஷன்ஷிப் வித் தி சைல்டு, எம்ப்ளாய்மெண்ட்டு, எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி எல்லா எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, அப்யூஸ் அண்ட் கிரேவிட்டி ஆஃப் அஃபன்ஸு, இந்த 12 கேட்டகரியும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், காம்பன்சேஷன் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இதில். இதுதான் என்னது, நிப்புன் சக்சேனா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதை பேஸ் பண்ணி தான் அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணுக்கு இப்போ 25 லட்சம் காம்பன்சேஷன் கொடுத்தாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட். சரியா? They send by the registry to all judicial academies for information. ஃபர்ஸ்ட் எல்லா ஜுடிஷியல் அகாடமிக்கும் அனுப்பி விடுங்க, முதல்ல ஜட்ஜிங் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. Circulate the district judges, special judges, district and taluk legal service authority. இதெல்லாம் அப்பவே அனுப்ப சொல்லிட்டாங்க. இதெல்லாம் 2018 மேட்ரு. ஓகேவா? இது நிப்புன் சக்சேனா மேட்ரு. இதுல நாம பார்க்க வேண்டியது இதுல காம்பன்சேஷன் ஸ்கீம். இதுல பாருங்க, ரூல் நம்பர் 12 தான் இன்ட்ரீம் ரிலீஃப் தமிழ்நாடு ரூல்ல. இங்க பாருங்க, 3 இயர்ஸ் போட்டு வச்சுக்கிறாங்க. விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமுக்கு லிமிடேஷன் இருக்கு. ரூல் நம்பர் 16 தமிழ்நாடு விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம்ல 3 வருஷம் அப்படின்னு போட்டு வச்சுக்கிறாங்க. ஃப்ரம் தி டேட் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் தி அஃபென்ஸ் ஆர் கன்க்ளூஷன் ஆஃப் தி ட்ரையல். டேட் ஆஃப் அக்கரன்ஸ்ல இருந்து 3 வருஷம், இல்ல ட்ரையல் நடந்திருந்தா ட்ரையல் நடந்ததுல இருந்து 3 வருஷம். பாருங்க, 3 வருஷத்துக்கு மேல போனாலும் கண்டெயின் டிலேவும் இருக்கு. அப்போ நோ லிமிடேஷன். டிலே ரீசன் சொல்லிட்டு எப்பனாலும் போட்டுக்கலாம். அப்பீல் வந்து டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ்ல இருந்து என்ன பண்ணலாம், 30 நாளைக்குள்ள ஸ்டேட் லீகல் சர்வீஸுக்கு அப்பீல் போலாம். ஓகே, இந்த ஷெட்யூல் தான் ரொம்ப முக்கியம்.
இங்க ஒரு 12 பர்னிங்க்கு. பர்னிங்கை பொறுத்த வரைக்கும் பர்னிங் ஆசிட் அட்டாக் எல்லாமே 12வது கேட்டகரியில் பர்சன்டேஜ் வச்சு இருக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வூண்டிங் அதை பொறுத்து. இங்க பாருங்க லாஸ் ஆஃப் லைஃப், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் அந்த ஷெட்யூல். இதை நான் அனுப்பிச்சு விட்றேன் உங்களுக்கு பிடிஎஃப். உங்க கூகுளில் தரனாவே கிடைக்கும். தமிழ்நாடு விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் பிடிஎஃப் போட்டீங்கன்னா வந்துடும். ஓகேவா? லாஸ் ஆஃப் லைஃப்னா இன் கேஸ் ஆஃப் டெத்துன்னு அர்த்தம். இன் கேஸ் ஆஃப் டெத்து தான் லாஸ் ஆஃப் லைஃப்னு சொல்றோம். மினிமம் லிமிட் வந்து 5 lakhs, அப்பர் லிமிட் 10 lakhs. ஃபர்ஸ்ட் இருக்கிறது மினிமம், செகண்ட் இருக்கிறது அப்பர் லிமிட். இது டெத்துக்கு 5 லட்சம் 10 லட்சம், கேங் ரேப்புக்கு 5 லட்சம் 10 லட்சம், ஸ்மால் ரேப்பு சின்ன ரேப்பு அதுக்கு 4 லட்சம் 7 லட்சம். அன்நேச்சுரல் செக்ஷுவல் அசால்ட் இந்த செக்ஷனேவே தூக்கிட்டாங்க. எங்கந்து ஐபிசிலேயே இல்லை, இப்ப பிஎன்எஸ்லயும் இல்லை. ஐபிசில அன்கான்ஸ்டியூஷன் பண்ணிட்டாங்க, பிஎன்எஸ்ல செக்ஷனே காணும். அதுக்கு 4 லட்சம் 7 லட்சம். இதெல்லாம் திருத்தணும். ஒன்னா இவங்க திருந்தணும், இல்லைன்னா நாம திருந்திக்கணும், படிக்காம விட்டுறணும். லாஸ் ஆஃப் எனி லிம்ப் ஆர் பாடி 80% டிசபிலிட்டி ஆர் எபோ. டிசபிலிட்டி எவ்வளோ? 80%. 2 லட்சம் 5 லட்சம். 40 to 80 2 லட்சம் 4 லட்சம். 20 to 40 1 லட்சம் 3 லட்சம். 20 கீழே 1 லட்சம் 2 லட்சம். வெறும் கிரீவியஸ் பிசிக்கல் இன்ஜுரி ஆர் எனி மென்டல் இன்ஜுரி 1 lakh to 2 lakh. லாஸ் ஆஃப் ஃபூட்டஸ் 2 லட்சம் 3 லட்சம். கேஸ் ஆஃப் பிரெக்னன்சி அக்கௌண்ட் ஆஃப் ரேப் 3 லட்சம் to 4 லட்சம். டிஸ்பிகர்மெண்ட் ஆஃப் பேஸ் 7 லட்சம் to 8 லட்சம். இங்க பாருங்க, டிஸ்பிகர்மெண்ட் ஆஃப் பேஸ் வந்து ரேப் கேஸ் கூட பவர்ஃபுல் ஆகுது. பெண்ணுக்கு கருப்பு போனா கூட பரவாயில்லையா, அழகு போயிடக்கூடாதான். அழகு கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா 7 லட்சம் to 8 லட்சம். காஸ் ஆஃப் மோர் தென் 50%. சார் அது ஆசிட் அட்டாக்காக. ஆமாம் ஆமாம், பர்னிங். இது பர்னிங்ல இதெல்லாம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஆசிட் அட்டாக் அண்ட் பர்னிங். மூஞ்சிலேயே ஆசிட் விட்டா மூஞ்சிலாம் குழஞ்சிருமில்ல. சினிமாவில் காமிப்பாங்களே, ஒரு இது விஜய் படத்தில் காமிப்பாங்களே, விசில். ஃபுட்பால் விளையாடுப்பாங்களடா. ஃபுட்பாலா வாலிபாலா? விசில் விசில். சார் பிகில். பிகிலா? ஆமா சார். என்னமா ஒரு பேரை கூட ஒழுங்கா சொல்ல மாட்டீங்க சார் அது கீழே 12ல 7 இருக்கு சார் ஆக்சிடென்ட்டுக்கு. இது அக்கா ஆசிட் இருக்குதா? 8. அதான் 7 லட்சத்துல இருந்து 8 லட்சம். இது அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்க இருக்குது. இங்க பாருங்க எவ்வளவு தமிழ்ல கையெழுத்து போட்டுக்கிறார் செக்ஷன் ஆபீசர் ரத்தனகுமார்னு. ரத்தினகுமாரா? இந்திரகுமாரா? தமிழும் உனக்கு படிக்க தரது இல்லையா? கண்ணாடி கலட்டுறாடி. கீழே ஒருத்தன் பாரு ராஜான்னு கையெழுத்து போட்டுக்கிறான் பாரு. எல்லாம் தமிழ்லயே கையெழுத்து போட்டுக்கிறாங்க. ஏன்? இதுக்கு ஒரு ஜீவோ இருக்கு தமிழ்நாட்டுல. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தமிழில் கையெழுத்திட வேண்டும். டாக்டர் தவிர சைடில் வேணா போட்டுக்கலாம். அவங்க கையெழுத்து எழுதினாலேயே புரியுமானது, கையெழுத்து மட்டும் எப்படி புரிஞ்சிடும்? இது விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமு, போக்சோ, வேற என்ன, வேற ஏதோ உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சேன். 2 3 ஆர்டிகல் கூட எங்கேயோ எடுத்து வச்சேன். ரைட். ராகுல் ஷா நிறைய கேஸ்லாம் இருக்கு. விக்டிமாலஜி, விக்டிம் காம்பன்சேஷன், காக்கிநாடா ஜட்ஜியோட ஒரு நிறைய இருக்குல்ல. நான் உங்களுக்கு 2 3 இது அனுப்பிச்சு விட்றேன்.
சார் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல நம்ம ம். ஹைகோர்ட்டும் காம்பன்சேஷன் கொடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட்டும் காம்பன்சேஷன் கொடுத்துட்டு அந்த இவங்ககிட்ட ரெக்கவரி பண்ண சொல்லியிருக்கு சார். அதாங்க நான் இப்ப படிச்சனே ஒரு கேஸ், இந்த ராகுல் ஷா கேஸ், 1983 கேஸ். இதுதான் அதுக்கு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுமே காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய குப்பை மாதிரி கேஸுகள்ல அவார்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. கேஸ்லலாம் எடுத்தீங்கன்னா ஒரு 1000 2000 கேஸ் தேரும். ஓகேவா? இல்ல சார், இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதுதான் சொல்லிச்சு சார். சார் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல வந்து ஹைகோர்ட் சொன்னதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார், போலீஸ் கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ண சொல்லி. அவங்க தனியா கொடுக்கலீங்க. போனுக்கு தானே அனுப்பிடுறேன் இப்போ. அது இல்லாம 2 ஆர்டிகல் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் பாரு. இந்த 2-3 ஆர்டிகல் படிச்சேங்க. அதுல விக்டிமாலஜி அண்ட் காம்பன்சேஷன், இது வந்து ஒரு ஆர்டிகல் ரிட்டர்ன் பை தி சிரீன் அடிஷனல் சிவில் ஜட்ஜ் கம் அடிஷனல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காக்கிநாடா ஜட்ஜ். இந்த விக்டிமாலஜி அண்ட் விக்டிம் காம்பன்சேஷன், இந்த ஆர்டிகல் நல்லா இருந்தது. நான் உங்களுக்கு இதையும் அனுப்பிச்சு விட்றேன். நிறைய கேஸ் லாஸ் இவர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறார் இந்த ஜட்ஜு. இன்னொன்று விக்டிம் காம்பன்சேஷன், இது வந்து திஸ் ஆர்டிகல் ரிட்டன் பை கோட்டி சிங், சீஃப் ஜஸ்டிஸ் கவுஹாத்தி ஹைகோர்ட். இதுல கொஞ்சம் நல்லா இருக்கு. இது இந்த ஆர்டிகல் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிறாங்க, நல்லா கலரா போட்டு. இந்த பேசிக் பிரின்சிபல் வாட் இஸ் 2WA ஆஃப் சிஆர்பிசி நாம் எப்படி நடத்தணும் அதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, இந்த ரெஃபரன்ஸு முன்னாடி எங்க போறாங்க, மனுஸ்மிருதிக்கு போறாங்க. புக் ஆஃப் எக்ஸாடஸ், ஆமர், இலியாட், கோட் ஆஃப் அமுராபி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவங்க கோடிஃபை பண்ணி ஹிஸ்ட்ரிலாம் ரிசர்ச் பண்றாங்க. இங்கதான் ஜஹாங்கீரை பத்தியும் பேசுறாங்க. இந்த ஹிஸ்ட்ரியில தான் நான் சொன்னேன் இல்ல, ஜஹாங்கீர், அரசர் ஜஹாங்கீர் இந்த துணி துவைக்கிற ஒரு ஆளை கொலை பண்ணிடுவாங்க, வாஷர்மேன். அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த அரசவை தர்பார்ல வந்து அரசர்கிட்டயே கேள்வி கேட்கும். அப்போ அரசர் தான் என்ன பண்ணுவார்னா, ஃபர்ஸ்ட் டைம் பனிஷ்மெண்ட்டுக்கு பதிலாக காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு ஒரு ஆர்டர் போடுவார். இதுதான் ஜஹாங்கீர். இன்னொன்று இன்டர்நேஷ்னல் சினாரியோவை பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு, யூஎன்லேருந்து நியூசிலாந்து, யுனைடெட் கிங்டம், இந்த மாதிரி ஒரு நாட்டிலையும் இந்த காம்பன்சேஷன் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க ஒரு நாட்டிலையும் அப்படின்றத தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. லா கமிஷன் ரிப்போர்ட்டு, மாலிமத் கமிட்டி ரிப்போர்ட்டு, இந்த மாதிரி விக்டிம் காம்பன்சேஷனோட டெவலப்மெண்ட்ஸு, லா ரிலேட்டிங் என்னென்ன செக்ஷன் இருக்குது பாருங்க, செக்ஷனு, ஆர்டிகல்ஸ், இது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுறாரு. இந்த ஆர்டிகல் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். இது கொஞ்சம் சின்ன ஆர்டிகல் தான், ஆனால் எல்லாத்தையுமே கவர் பண்ணுது. இட் இஸ் ஆல்சோ ரிட்டன் பை ஒன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். ஓகேவா? இது கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த ஆர்டிகல். கடைசியில் இவங்களும் சக்சேனா கேஸில் தான் கொண்டு வந்து நிறுத்துறாங்க இந்த ஆர்டிகல். MC மேத்தா அண்டு விப்புன் சக்சேனாவில் தான் வந்து நிற்கிது இந்த கேஸ் கடைசியா. இங்க பாருங்க, இவர் கடைசியா முடிக்கும் போதும் நிப்புன் சக்சேனா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் தான் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த ஸ்கீமோட இம்பார்ட்டன் இது போட்டு என்ன பண்றாரு, இந்த ஆர்டிகல்ஸு ஏன் இன்னைக்கு வரைக்கும் இது சேலஞ்ச் பண்ண முடியலன்ட்டு இது சேலஞ்சஸும் போட்டு முடிக்கிறார். இது ஒரு குட்டி ஆர்டிகல், பட் இட் கவர்ஸ் ஆல் தி திங்ஸ். எல்லாத்தையுமே எல்லா கேஸ்லாலையுமே கவர் பண்ணது, முக்கியமான விஷயத்தெல்லாம் இதில் சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு இதோட சேர்த்து நான் வேணா உங்களுக்கு இது அப்படியே உங்களுக்கு குரூப்பில் போடுறேன். டைம் இருக்கிறவங்க ஒரு தடவை பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த விக்டிம் காம்பன்சேஷன் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்ட். வெறும் சட்டம் படிக்கிறதுக்காக மட்டும் நாம் இதை படிக்கல. ஒரு சாதாரண தனி மனிதனா, ஒரு மக்கள் பிரதிநிதியா நாம் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா பாதிக்கப்படுறவர்கள் நாளைக்கு நாமளாவும் இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஒருத்தரா இருக்கலாம்.
அப்போ ஒருத்தர் பாதிக்கப்பட்டா அவருக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணங்கள் சட்டப்படி என்ன இருக்கு, எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது நமக்கு கட்டாயம். ஓகேவா? அதனால அப்பார்ட் ஃப்ரம் தி ஜுடிஷியல் ஆஸ்பிரண்ட் அப்படின்ற வகையில் இல்லாம ஒரு சாதாரண மக்களா நீங்க எல்லாரும் இதை ஒரு தடவை படிங்க. ஆனா நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். நானும் தான் கேட்பேன். ஓகே ஓகே. சிஆர்டிசியில் வேற என்ன பெண்டிங் இருக்கு? நாம நாளைக்கு இருந்து வேற எதனா சப்ஜெக்ட் மாறிக்கலாமா? இன்னும் 20 நாள் தாங்க இது. எவிடன்ஸ் கொஞ்சம் பார்க்கலாமா? எவிடன்ஸுக்கு நான் கேட்கணும்னு நினைச்சேன். நான் இருங்க, நான் பேசுறேன். சனி ஞாயிறுக்குள்ள எவிடன்ஸ் எதனா ஒன்று வழி பண்ணலாம். யாருன்னா ஒரு நல்ல வாத்தியார் சிவசூர் நாராயணன் 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் பிடிச்சிடலாம். சார் கான்ஸ்டியூஷனும் ஆமா, 2ம் பார்த்துடலாம். இருமா, ரெக்கார்டிங் ஸ்டாப்